கேட்டா வந்து நான் அந்த கார்ல வந்து சுமோவை யூஸ் பண்ண சொந்த வேலைக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. நானே அது எழுதிருக்கேன், யாரும் கண்டுபிடிச்சு பண்ணி சிஐடி போட்டுலாம் செய்யல. நான் ஓப்பனா தமுக பொறுப்பாளர்ல இருந்து விலகும் பொழுது மிக குறைந்த நேரங்களில் வந்து நான் வீட்டுக்காக வேண்டிய அந்த காரை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறேன், அது இல்லைன்னு சொல்லல அப்படிங்கறத வந்து நானே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். அது ஏன் ஒத்துக்கிட்ட விஷயம், அது என்னங்கிற நான் சொல்றதை விட தமுகவுடைய பொருளாளர் இருக்கார், பாக்கர் இருக்கார், தமுக சம்பந்தப்பட்ட காரா இருக்கிறதுனால அதுக்கு நானா சொன்னா சரியா இருக்கு, அவர் தான் சொன்னது. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது முக்கியமா வந்து இந்த சுமோ கார் குற்றச்சாட்டுக்கு வந்து அவரை விட பதில் சொல்ல தகுதியானவன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பொறுப்புல இருக்கிறதுனால அந்த பதில வந்து நான் சொன்னா தான் அது சரியாவும் இருக்கும். முதல்ல இந்த கார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு கார் வாங்கினா அது ஒரு பெரிய கதை. எங்களுக்கு கார் தேவைன்னா உடனே வாங்கலாங்கிற முடிவு நடக்கிறப்ப எந்த பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்லை. அப்ப கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் தமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த இடங்கள்ல கோயம்புத்தூர் ஒண்ணு. அந்த கோயம்புத்தூர் சகோதரர் எல்லாம் சேர்ந்து ஒரு டப்பான்னு சொல்றது கேளிக்கை இல்ல, உண்மையிலேயே டாப் ஒண்ணு இது ஒண்ணு எல்லாம் சேர்ந்து மொத்தமா மாட்டி அது ஏதோ உருட்டி விட்டா ஓடுற அளவுக்கு பண்ணி அது வந்து ஒரே மாசம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு செலவழிச்ச செலவு இருக்குது, அதெல்லாம் அதுக்கு ஒரு 2 கார் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த காரை கூட வித்தோம். ஆனால் 1997 ஜனவரி மாசம் நினைக்கிறேன், அந்த மாசத்துல பள்ளி பாபா கொல்லப்படுறார். பள்ளி பாபா கொல்லப்பட்டதோட ஒரு தொடர் கலவரம் ஒண்ணு நடக்குது. அந்த கலவரத்துல வந்து 5 சகோதரர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எந்த அளவுக்குன்னா தலைவர்கள் யாரும் தலைவர்கள் சொல்றது ஒரு பிரபலியமா உள்ள அல்லது நம்மளுக்கு எதிர்த்து இருக்காங்களே, நம்மளுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்களே, அவர்கள் குறி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருத்தரா வந்து பிஜியும் இருந்தார். இன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு அந்த லெவல் தான் இருக்குது. அதுல இருந்து எந்த விதமான மாறுதலுமான ஆமா பாதுகாக்கக்கூடியவன் அல்ல, ஆனா மாறுதலும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப பிஜேக்கு வந்து கண்டிப்பா கார் வாங்கி தருவோம், பிஜே வந்து கார்ல தான் போகணும்னு யாரு வைக்கிறாங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த இங்க இருந்து பொழப்புக்காக போய் வெளிநாட்டுல இருந்து பொழைச்சிட்டு இருக்காங்களே நம்முடைய சகோதரர்கள், ஜித்தா, ரியாது, தமாம் மாதிரி இடங்களை சேர்ந்த சகோதரர்கள் தங்களுடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்தினாங்க. தெரியப்படுத்துறப்போ பிஜே என்ன செஞ்சாரு, பிஜேக்கு இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப பிஜே சொல்லிட்டாரு, இது எனக்கு என்றால் அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், அது உங்களுக்காக தாங்க வாங்கி தர்றாங்க. அதுல அந்த கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, இது பிஜேனுடைய தனி உபயோகத்திற்காக. அப்ப நம்ம சொல்றோம், நீங்க அதுக்கு தாங்க போட்டிருக்கு, அது எப்படி நான் வாங்கிக்கிறேன், ஏங்க அன்பளிப்பு எப்படிங்க மறுக்க முடியும்? அன்பளிப்பு ரசூலா ஏத்துக்க வச்சிருக்காங்களேங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க. அன்பளிப்பு சட்டையா இருந்தா தான் வாங்கிக்கணுமா? ஏன் ஒரு காரா இருந்தா வாங்கிக்கிற கூடாதா? ஏன் ஒரு வீடா இருந்தா வாங்கிக்கிற கூடாதா? அப்ப அன்பளிப்புங்கிறது அவங்களுடைய அன்பை பொறுத்தது. நம்ம யாருக்கிட்டையும் நீ இதை தாள், இது தந்தால் உனக்காக சொர்க்கத்துக்கு துவா செய்யணும்னு சொல்லி நம்ம வாங்கலையே, அவங்க நம்ம மேல உள்ள பிரியத்துல தரக்கூடியதுங்க, எப்படி மறுக்க முடியும்? அப்படிங்கிறப்ப அவர் ஒரு வார்த்தையை வச்சாரு, அதை பாதுகாக்கிறதுக்கு என்கிட்ட தராணி வேணும், சக்தி வேணும். அந்த வசதி எனக்கு இல்ல, ஒரு டிரைவரை போடணும், அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு டீசல் போடணும், நான் எங்க போய் நிற்பேன்? அது நடக்கிற காரியம் இல்லை. எப்போவாது கார் எடுத்துட்டு போனா அதுக்கு முடியும், எப்பவும் வச்சுக்கிறதுக்கு என்னால முடியாது, அதனால முடியாது. அப்படி அவர்கள் தருவதாக இயக்கத்துக்கு தரட்டும், தமுகவுக்கு தரட்டும், அப்படி தருவதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வதாக அப்படி வேணா கேளுங்க, எனக்கு என்னால் வேணான்னு மறுத்துட்டார். அப்ப உடனே அந்த சகோதரர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி சொல்றாருன்னா அந்த சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, சரி நாங்க தமுகவுக்கு தரோம், ஆனா கண்டிப்பாக பிஜே அவர்கள் இந்த காரை பயன்படுத்தும். அதாவது அவர் போகக்கூடிய வெளி கூட்டங்களுக்கும் சரி மற்றதுக்கும் சரி, அவர் குடும்பங்களோடு வெளியூர் போவாரையானால் கூட இந்த காரை பயன்படுத்தணும். இந்த ஷர்த்தாவை சொல்றாங்க, ஏன்னா அவர் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த நாங்க வாங்கி தர்றோம், அதனால இது ஒரு ஷர்த்தாவை வைக்கிறாங்க. 3 ஷர்த்துல இது ஒரு தமுக காரியங்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. அல்லாங்க, நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுவேன். எல்லா விஷயங்கள்லயுமே தமுக இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருளுக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு இயக்கமா இருக்குன்னா, இவ்வளவு அவதூறுக்கு இடையில நம்மளை சுற்றி உள்ளவங்களே, பக்கத்தில் இருந்தவங்களே, நம்ம யாருன்னு தெரிஞ்சவங்களே, நம்ம எப்படிப்பட்டவங்க உள்நபுசு அவங்களுக்கு சொல்லும். உள்நபுசு எல்லாருக்குமே சொல்லும், அடே நம்ம சோதனை பண்ண மாட்டான்னு சொல்லும். ஆனா வெளியில காமிச்சுக்கிறதுக்காக பேசுறாங்களே, அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டோம். ஆனா எப்பவுமே சரி, நம்ம அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ்வை முன்வைத்து தான் எந்த காரியம். அப்ப அந்த மஷூரா செய்யக்கூடிய காரியங்க, இந்த நான் தான் தலைமை, நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர், நான் தான் எல்லாம் செய்வேன். இந்த தமுக அப்படி கிடையாது. 9 பேர் அன்றைக்கு நிர்வாகி, இன்றைக்கு 11 பேர். 9 பேர்னா 9 பேர் உட்காருவோம்.
நல்லது கெட்டது எதா இருந்தாலும் அலசி ஆராய்வோம். யாருக்கும் ₹1 அடுத்தவங்களுக்கு தெரியாம இங்க வராது, மத்தவங்களுக்கு தெரியாம ரூபா இங்க வராதுங்க. வரவும் செய்யாது போகவும் செய்யாது. இப்ப பொருளாளர்னா நான் கையெழுத்து போடாம பிஜே இருந்தாலும் ரூபா வாங்க முடியாது. தலைவரா இருந்தாலும் அன்றைக்கு என்ன அமைப்பாளர், அன்றைக்கு அமைப்பாளர் ஸ்டேஜ்ல இருக்காரு. நான் அன்றைக்குள்ள பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அமைப்பாளர் ஸ்டேஜில் இருக்கிறார், அவருக்கு என்று மக்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட தலைவராக இருந்தா கூட அவர் எனக்கு தெரியாம ரூபா வாங்கிட்டுலாம் போக முடியாது. நான் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும். தலைவர் ஒரு இது அமௌண்ட் சாங்ஷன் பண்றாரு, சாங்ஷன் பண்ணுவதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, ₹500 அதுக்குள்ளதான். நான் பொருளாளர், நான் யாருக்கா கொடுக்கலாம்னா ₹500 ₹500 மேல போச்சுன்னா அலாவுதீன் இருக்காரா என்னுடைய சக நிர்வாகி, அவரு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போடணும். அதுக்கு மேல உள்ள ரூபாய்க்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்கு. இன்னைக்கு வேணாலும் பாருங்க, திறந்த புத்தகம் தூக்கி போடுவோம், யார் வேணாலும் பார்க்கலாம். நிர்வாகிகள் மட்டும்தான் பார்க்க வேண்டும், மாவட்ட நிர்வாகிகள் அப்படிலாம் இல்ல. பொதுக்குழுல கணக்கு அறிவிச்சோம். 5 வருஷ கணக்கை போன கோயம்புத்தூர் பொதுக்குழுல 5 வருஷ கணக்கு அப்படியே தூக்கி கொடுத்தோம். கொடுத்துட்டு சொன்னோம் மாவட்டத்துக்கு கணக்கு கேட்பேன். கொடுத்துட்டு மாநிலம் என் கடமையை செஞ்சுட்டேன், இரும மாவட்டம் தோறும் கணக்கு கேட்பேன், எல்லாம் கணக்கு சரி பண்ணுனேன். அவ்வளவு பேர் கணக்கு அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். எதுக்காக சொல்ல வரோம்னா, நம்ம மசூரா பண்ணி தான் முடிவு எடுப்போம். அப்ப மசூராவோட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வைக்கிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு பேசி கொண்டு இவரை ஒரு நிலைக்குள்ள கொண்டு வர முடியாது. என்ன சொல்லுவாரு, நான் வேணா இயக்க ரீதியா வேணா பயன்படுத்திக்கிறேன், ஏன் இதுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிற. அதெல்லாம் முடியாதுங்க. அதை எப்படிங்க நினைக்க முடியும்? ஊங்குறாரு. ஏங்க அவன் பாதுகாப்புக்கு வாங்கி தந்திருக்கான், நீர் உன் பொண்டாட்டியும் போறப்ப ஏதாவது பண்ணிவிட்டா என்னங்க சொல்லுவானுங்க? நாங்க அவருக்கு வாங்கி தந்தது என்னையா பண்ணீன்னு கேட்டா நாங்க யார்கிட்ட போய் பதில் சொல்றீங்க? அல்ல பாதுகாக்க குறிக்கும் அல்ல, அது வேற இருக்குல்ல, ஒட்டத்தை கட்டி வைக்க சொல்றாங்கல்ல, அதானே. இப்ப அதுக்கு மட்டும் அதிக தூக்கிடுவீல்ல, அல்லா இல்லையா அவ்வளவு பேசுகிறாரு, அவருக்கு அல்லா இல்லையா, அல்லா இல்லைன்னா கால்நடை இழந்து போவோம் முடியுமா? இல்ல இப்ப சொல்றாங்க நம்ம கிண்டலாவும் நக்கலாவும் நையாண்டியாவும் பேசுறாங்களே, இதுல எவ்வளவு பெரிய மத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனைக்கு இடையில அல்லாஹ் கடல திரை இல்ல. அவங்க துவா செஞ்சாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க துவா செஞ்சாங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம இன்னைக்கு விழுந்து கிடக்குறாங்க, சருகள் போல விழுந்து கிடக்குறாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கான். ஆனா இன்றைக்கு எவ்வளவையோ தூக்கி வீசினாங்க, இன்றைக்கு இதனுடைய நிர்வாகிகள் தலைநிமிர்ந்து தான் நிக்கிறாங்க. பிஜே மேல எத்தனை வகையான குற்றச்சாட்டு, எத்தனை வகையான பொய் பிரச்சாரங்கள், எத்தனை வகையான அவதூறுகள். இன்னைக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா அன்றைக்கு அத்தனையும் பொடி பொடியாகி இன்றைக்கு ஒண்ணு இல்லாம போய் நிக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில கூட அவர்கிட்ட சொல்றோம், இல்லைங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஒன்னு நிர்வாக குழு சொன்னதை ஒத்துக்கொண்டு நிர்வாகம் கூட என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, நிர்வாகிகள் போனார். நிர்வாகிகள்லாம் நிர்வாகத்தில் உள்ள 11 பேர் இன்னைக்கு இருக்கிறோம். 11 பேர்கள் போவதாக இருந்தால் அவர்கள் மாத்திரம், அவர்கள் போவதாக இருந்தால் அவங்க டீசல் போடும், பேட்டா கொடுக்கணும். ஆமா, சொந்த இதுல அவங்க தான் பேட்டா டீசல் கொடுக்கணும். அதுவும் தமுமுக கூட்டங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டும். தமுமுக அவசர நிலைமைக்கு ஒரு வண்டி தேவைப்படும், அதுக்கு எடுத்துட்டு போயிடாதியோ, கூட்டு போயிடக்கூடாது. தமுமுக இயக்க தேவையை பார்க்கணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் சேர்ந்து அது என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்ப பிரச்சனை தேவையில்லை கூட நான் மாத்தி அமைச்சுக்கிறணும். தமுக தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை அவரே தான் கொண்டு வந்தார். தமுக கூட்டம் ஆமா அப்படி தந்திருக்காங்க. அதையும் கூட சரத்தா போட்டு கொண்டு வந்த ஒரு ஆளை இந்த கேலி கூத்தாவும் கிண்டலாவும் சும்மாவுல இது பண்ணாரு, அதுல இது பண்ணாருங்கிறது எந்த வகையில நியாயம்? எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ல போயிருக்காருங்க. எனக்கு எத்தனை தடவை சண்டை நடந்திருக்கீங்க, எனக்கு அவருக்கு எத்தனை தடவை. அவர் பாட்டு பஸ்ல ஏறி உட்காந்து போயிருவாரு. இந்த என்ன ஊருங்க, இன்னொரு ஊரு, இந்த ஒரு ராத்திரி இங்க பேசிட்டு போய் பஸ்ல ஏறி என்னமோ கோயம்புத்தூருக்கு மாறி 3 மேட்டுப்பாளையத்துக்கு போனது. மேட்டுப்பாளையத்துக்கு போறப்போ இந்த இவனுங்க பக்கத்துல இவனும் கூட போறான், செல்வம் கூட போறான். இந்த பதறி துடிச்சிட்டு வந்தேன், என்ன பிஜேங்கிற முடியாது, எனக்கு உள்ளதான் நான் போவேன். அவன் பாவம் பிஎஸ்ஓ, அவன் இவன் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அவ்வளவு பேரும் பஸ்ல நிக்க கூட இடம் இல்லை, அந்த பஸ்ல உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நின்னுகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஆனா இப்போ இன்னொன்னு, இப்ப குவாலிஸ் கார் ஒண்ணு வாங்கியிருக்கோம். எதுக்காக வாங்கினா 3 தடவை ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. சும்மா இதுக்கு மேல அது ஓட்டவே முடியாதுங்கிற நிலைமை. வேலூருக்கு போக சொல்ல ஒரு தடவை ஆக்சிடென்ட், அதுல எல்லாம் காப்பாத்தினா. 2வது இந்த நேதாஜி நகர் பிரச்சனையில போய் அதுல ஒரு அந்த மேட்டர்ல போய் நானும் ஹைதரும் அந்த வண்டியை துவச்சு எடுத்துட்டானுங்க, அதுல ஒரு ஆக்சிடென்ட்.
அதுக்கப்புறம் வந்து நானும் பிஜேயும் இஸ்லாம் ஒரு இனியமாக்கிறதுக்கு வண்டி எடுத்துட்டு போவேன், காசு கொடுத்து வாடகைக்கு. கிலோ 4 ரூபா, கரெக்டா கிலோமீட்டர் 4 ரூபா போட்டு கொடுப்பேன். 4 ரூபா 50 பைசா போட்டு கொடுப்பேன். சும்மாவுக்கு 4 ரூபா 50 பைசா 50 பைசா கரெக்டா எடுத்துட்டு போவோம். அப்படி நாங்க மயிலாடுதுறைக்கு போயிட்டு வர்றப்போ இங்க சாந்தம் பக்கத்துல வச்சு, அந்த டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல வச்சு லாரியில கொண்டு போய் மோதி, அல்லாஹ் காப்பாத்து, நான் பிஜே என் கூட இருக்காரு, நான் இருக்கிறேன், இன்னும் சில சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாம் அல்லாஹ் காப்பாத்துனா லேசான அடியோட அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஒன்னும் செய்ய முடியாத நிலைமையில அப்படியே வித்துட்டு கொஞ்ச காலம் வண்டி இல்லாமலே இருந்தோம். மறுபடியும் வண்டி இல்லையா வண்டி இல்லையா வண்டி இல்லையா, எப்படி இருக்கீங்க, என்ன 9 மாசம் இருந்தோம், வண்டி இல்லையா அது இல்லையா இது இல்ல, மறுபடி காப்புறான், என்னங்க எப்படி இருக்கீங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க, எப்படிங்க உண்டு. மறுபடியும் நினைச்சாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சகோதரர்கள் வசூல் செய்து, நம்ம சகோதரர் அவங்க குடும்பம் வெளிநாட்டுல வாழ்றான் நினைச்சான் தெரியுமா, அவன் வீட்டுக்கு எழுதுறான், அம்மா இங்க கொடுத்துரு. அவன் அனுப்புறது அந்த டிராப்ட் எடுத்துக்கிட்டு அவன் 10,000 ரூபாய் அனுப்பி அந்த 10,000 2,000 ரூபாய் இயக்கத்துக்கு கொடுங்க, குடும்பமா கொடுத்து விட்டுருமான். இப்படித்தான் வந்துச்சு, இப்படித்தான் அந்த காரை வாங்கணும். இந்த குவாலிட்டி கார்ல இந்த நிமிஷம் இந்த ஆள் ஏற மாட்டேங்கிறாயா. அதுக்கு எனக்கு நான் முதல்ல எனக்கு விளங்கல, இந்த கேசட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, இதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளுடைய நிலைமை இருந்தானா அப்பயே முடிவு எடுத்துட்டாரு. இனிமே வண்டியில ஆமா வண்டியில ஏறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாரு அந்த ஆள். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த நிமிஷம் வரலாம் அந்த ஆளு இந்த குவாலிட்டி வண்டியில என்ன கிடையாது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை பேசுவார்களே, ஆனால் நீங்க ஒண்ணும் கிடையாது. அந்த சகோதரருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அல்லாஹ்க்கு பயந்துக்கிறீங்க. நாளைக்கு மறுமருக்கு நீங்களும் நிப்பிய அவரும் நிப்பிய, சாட்சிக்கு நாங்களும் நிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த டெம்போ டிராவல்ஸ் அவருக்கு வாங்கி தந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் காட்டிக்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு ரஃபீக் அகமது. காய்கறி வாங்கலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும் போது இவர் தானே போனாரு. அதுக்காக தான் இந்த சம்பவங்களை சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப நம்ம என்னன்னு கேட்டா, நம்ம தமுகவுடைய பொறுப்புல நமக்கு தந்திருப்பாங்களா? நான் ஒரு தமுகவுல இருக்கிறனால தர்றாங்க, ஒரு இயக்கத்துல இல்லாட்டாலும் தரமாட்டாங்க, ஒரு இயக்கத்துக்காக தான் கொடுக்க. நான் அப்படிதான் எடுத்துக்கொள்றாங்க. சரி, அப்படிங்கறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கொள்றோம், அதை விட்டுருவோம். அடுத்து வந்து இன்னொன்னு என்ன அணுகிறது இல்லைன்னு நம்ம ஆரம்பிச்சு என்ன பேசிட்டு இருக்கும்போது, மக்கள் அணுக முடியல, என்ன மக்களை வந்து என்ன சொல்றாங்க, அவங்கள ஆரம்பத்துல சந்திக்கிற மாதிரி இப்ப சந்திக்க முடியறது இல்ல. ஏன்னா முந்தையெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஆணித்தரமா பேசக்கூடிய பிஜே இப்ப தமுக ஆரம்பிச்ச பிறகு ஒரு பெரிய கூட்டம் பின்னால வந்த பிறகு மக்களை சந்திக்காதல இருந்து, மார்க்கத்தை வளைத்து பேசுவதில் இருந்து, பல்டி அடிப்பதில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய உறுதியெல்லாம் போய்விட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவங்க தரப்புல இருந்து கேட்கப்படுது. அதுக்கு இதுல நீங்க சொன்னதுல 2 குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஒன்னு வந்து மக்களை வந்து அணுக முடியறது இல்ல, நம்மள அணுக முடியறது இல்லங்கிற முதல் குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்வோம். 2வது தமுக வந்தவன மார்க்கத்தில் வளையறோன்ற 2வது குற்றச்சாட்டு. 2 விஷயத்த ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறீங்க. மக்கள் அணுக முடியறது இல்லைங்கிறத வந்து உண்மைதான், அதுல எந்த ஒளிவு மறைவுலாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மக்கள் அணுக முடியறது இல்லை என்பது வந்து இப்ப யார் விமர்சனம் பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஜாக்கில் இருந்த சகோதரர்கள், அந்த தொடர்புடையவர்கள் தான் விமர்சிக்கிறாங்க. நான் வந்து இந்த தமுக ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு பல ஊர்களுக்கெல்லாம் நம்ம வந்து தௌஹீத் மீட்டிங் போயிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை தனியா ஒரு ரூம்ல லாட்ஜில் எடுத்து வந்து தனியா வச்சிருவாங்க. யாரு கேட்டாலும் இல்லைன்றுவாங்க, வரலன்றுவாங்க. யாரு குறை சொல்லக்கூடியவர்களே ஏன் அப்படி ஆள் செஞ்சிருவாங்களா? ராத்திரி கூட்டத்துக்கு தான் கொண்டு வருவாங்க, யார பார்க்கணும்னு வருவாங்க. இவர்களை என்னை மறைச்சு வைத்துக் கொண்டு யாரையும் சந்திக்க விடாம 2 பேர் 3 பேருக்கு தான் தெரியும். நான் சொல்லித்தான் செஞ்சாங்க, அது ஒரு காரணம் சொல்றேன், அவர் குற்றத்துக்கான சொல்லல. அப்ப அதை சரி என்று என்ன காரணத்திற்காக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த காரணத்தை இப்ப மறைக்கிறாங்க. ஒண்ணு அதை விட்டுருவோம். ஜன்னத் ஆபீஸ் இங்க மெட்ராஸ்ல மாற்றி வந்த உடனே டேவிட் சென்டர்ல அதனுடைய ஆபீஸ் இருந்துச்சு. அந்த ஆபீஸ்ல லாஸ்டா வந்து எனக்குன்னு ஒரு ரூம், எடிட்டருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து நம்ம தங்கி இருக்கும் பொழுது யாரு வந்தாலும் பார்க்க விட மாட்டாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்க வந்து நிர்வாகத்தில் பொறுப்புல இருந்தவங்க வந்து என்ன சந்திக்க முடியாது, உங்களை சந்திக்க விட மாட்டாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க முடியாது, இங்க இல்லமாங்க, இல்ல பார்க்க முடியாதுமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் அவங்க குற்றம் சுமத்துக்கு நான் சொல்லல, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்ப ஜன்னத்து வந்து பத்திரிகை குறித்த நேரத்தில் வரணும். நம்ம வந்து ஆதியில மதீனாவுல படிச்சுட்டு நம்ம தௌஹீத் தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது. நம்மளா வந்து குராபாத்துல இருந்து மௌலுது ஓதி பல விஷயங்களை செஞ்சு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப எல்கேஜி மாதிரி இருக்கிற எத்தனை மசாயில்கள் வந்து நாங்க பல மாதங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலையில் நாங்க இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டு வரல. அப்படிப்பட்ட நேரத்தில் கேள்வி பதில் அதுன்னு ஜன்னத்தில் அந்த காலத்துல வரும்பொழுது ஒரு கேள்விக்காக வேண்டி 3 நாள்லாம் ஒதுக்க வேண்டி வரும். 3 நாள்கள் தேட, கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் இப்ப கிடையாது, கிதாபுகள் எல்லாம் புரட்டி தான் தேடணும்.
அப்ப லைஃபா இருக்கும், அப்புறம் தான் அது லைஃப், இப்படி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால முயற்சி பண்றதுக்கு வசதிகள் குறைவா இருக்கும் பொழுது பத்திரிகைகள் லேட் ஆகும். அப்ப அதை பத்தி ஒரு பிரச்சனை வருமா நான் சொன்னேன். நான் எழுதுறதுக்குன்னு வரக்கூடிய அந்த நாட்கள்ல யாரும் சந்திக்க விடாதீங்க, டயத்துக்கு நான் பத்திரிகை தர்றேன், மக்களை சந்திச்சுட்டு அதுக்காக வேண்டி நான் அறகுறையா எழுத நான் விரும்பல, முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்தி படுற அளவுக்கு அந்த பதில்களை கொடுக்கணும்னு சொல்லி நியாயம் ஒத்துக்கிட்டு செஞ்சாங்க. அப்ப ஜன்னத்து தரமா வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை மக்கள் சந்திக்காம இருக்கிறது ஓகேன்னு அவங்களுக்கு பட்டுச்சு. அதே மாதிரி மீட்டிங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம சொல்லுவோம்னு கேட்டா, நானே சொல்லித்தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. என்ன சொல்லுவேன் கேட்டா, நான் இறங்கணும்னு என்கிட்ட பேச ஆளுகளை கூட்டு வந்தீங்கன்னா நான் பேசுவேன், நான் பேசினா நிறுத்த மாட்டேன், பாட்டு போயிட்டே இருக்கும். ராத்திரில மேடையில் எனக்கு பேச இயலாது. ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி பேச என்ன கூட்டிட்டு வந்துட்டு 4 பேரை கொண்டாந்து சந்திக்க விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டை தண்ணி எடுத்துட்டாங்கன்னா எனக்கு பேச இயலாது. மேடை பேசி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ராத்திரிக்கு யாரை வேணாலும் கூட்டு வந்து சந்திக்க வைங்க, நான் சந்திக்கிறேன். அதுக்கு முந்தி சந்திக்க வச்சீங்கன்னா ராத்திரி எனக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொண்டதற்கு ஏற்ப அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்களுக்கும் தெரியுதான் காரணம் உண்டு. அப்ப நான் மக்கள் சந்திக்க முடியாம போறது ஒரு ஆணவத்தினாலேயோ எனக்கு ஒரு அந்தஸ்து வந்ததுனாலேயோ இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுதான். நான் ஒதுங்கி செல்வது நான் செய்யற அந்த வேலையை நல்லா திருப்தியா செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, குறை இல்லாம செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு நேரம் அதிகம் தேவைப்படுது. இப்ப என்ன நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு ஜன்னத்து வேலை மட்டும் இருந்த காலத்துல, மீட்டிங்க்கு மட்டும் போய்கிட்டு இருந்த காலத்துல அப்பவும் நம்ம இப்படித்தான் இருந்தோம். இப்ப என்னுடைய வேலைகள் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் வேலையா இருக்கு எனக்கு. என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில ஒவ்வொரு மாசமும் 2 தடவை ஒற்றுமை பத்திரிகை வருது. அதுல விளக்கம்னு ஒரு பகுதி, ஏதாவது இஸ்லாம் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். கேள்வி எடுத்துட்டு உட்கார்ந்து பதில் எழுத முடியாது. அதுக்கு என்ன எழுதணும்னு நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு விட காணாத வரைக்கும் சோறு நீங்க மாட்டேன். அப்படியான அதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது. அது மாதிரி அதுல நபிகள் நாயகம் வரலாறுங்கிறது ஏதோ ஒரு வரலாற்றுடைய மொழிபெயர்ப்பா இல்லாம நானா ஒரு கோணத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆய்வு பண்ணி நான் ஒரு தொடர் அதில் எழுதிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி குர்ஆன் விளக்கம்ங்கிற பகுதியில தவறான கருத்துக்கு உட்படுத்தக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொண்டு அது எப்படி எல்லாம் உட்படுத்துறாங்கன்னு அதை தேடி எடுத்து அதுக்கான பதில்கள் சொல்றதுக்கு ஒரு தொடரை நம்ம தொடர்கிறோம். அப்ப இந்த 3 விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு 2 நாள் 3 நாள் சமயத்துல தேவைப்பட்டுரும். சமயத்துல ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரியா 2 இஷ்யூ 6 கட்டுரைகள் பாத்தீங்கன்னா 3 கட்டுரை நம்ம கணக்கு பாத்தீங்கன்னா 6 கட்டுரை ஆச்சு. ஒரு 24-30 பக்கம் அந்த 2 இஷ்யூ சேர்ந்து வருது. அவ்வளவும் ஆய்வு பண்ணக்கூடிய மெசேஜ்கள். இதுக்கு எனக்கு நேரம் தேவைப்படுது. அல்முபீன்ங்கிற பத்திரிகையில குர்ஆனுடைய விளக்க உரைன்னு சொல்லி அது ஒரு பகுதி, கஹ்ஃபுடைய விளக்க உரை அது நடத்துறோம். அதுக்கு ஒரு வகை. இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கூட்டம் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் தேடி எடுத்து அது தப்பான வாதம்ங்கிறதுக்காக வேண்டி அதுவும் எந்த ஒரு நூலுடைய மொழிபெயர்ப்பாக நான் செய்யறது இல்லை. ஏன்னா இந்த காலத்துல இவங்க எடுத்து வைக்கிற வாதங்கள்லாம் கடந்த கால நூல்கள்ல கிடைக்காது. இப்ப புதிய வாதம் எடுத்து வச்சா நம்ம தான் அதுக்கு பதில தேடணும். அப்ப நம்மளா தேடி எடுப்பது என்பதற்கு அதுக்காக வேண்டி நான் அதுல உழைக்க வேண்டியிருக்கு. முஸ்லீம் பெண்மணில ஒரு கட்டுரையை நம்ம தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறோம், திருக்குறானில் பெண்கள். அதை தேடி அதுக்கு எனக்கு ரொம்ப நிறைய டைம் தேவைப்படுது. அதுபோக உணர்வுங்கிற ஒரு பத்திரிகையில ஆசிரியர்களோட வாரமான எனக்கு 2-3 நாள் அதுக்காக ஒதுக்கி மற்ற எழுத்தாளர்கள் நான் உருவாக்கிட்டு இருந்தாலும் நான் பார்க்குவேன். அம்பிட்டேன் என்னுடைய பார்வையில் அம்பிட்டமே வரணுங்கிறதுக்காக வேண்டி பெரும்பாலான நேரத்தில் புருப்பு வரைக்கும் நான் பார்ப்பேன். புருப்பு வரைக்கும் கூட என்னுடைய பார்வையிலும் பல நேரங்களில் பார்க்க முடியாது, கருத்துக்களை என் பார்வைக்கு வந்துடணும். அப்ப அந்த மாதிரியான உணர்வுடைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு இடையில திருமதியுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அது ஒரு பக்கம், அந்த மொழிபெயர்ப்பு சொல்லி அது இன்னைக்கு உங்களுக்கு கையில கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த நேரத்தில் மொழிபெயர்ப்புன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ குர்ஆன் இன்னைக்கு நெருக்கி முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டேன். குர்ஆனுடைய தர்ஜுமா இதெல்லாம் எனக்கு நேரம் தேவைப்படுது. அப்ப இது போக மீட்டிங்கள் இஸ்லாமியமா இருக்கும், நான் எழுதுற நூல்கள் எவ்வளவோ வேலைகள் இருக்கு. என்னுடைய இதுல என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவரை சந்திக்கல இவரை சந்திக்கல என்பது ஒரு குறையா சொல்றாங்க. வீட்டுல இருக்கிற பொண்டாடி சந்திக்க மாட்டேனா, சில தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. நான் உட்கார்ந்து வீட்டுல பேருக்கு தான் வீட்டுல இருப்பேனே தவிர நான் இருந்து ஒண்ணு இல்லாத ஒண்ணுங்கிற மாதிரி இப்ப உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டே யார் தொடர்பு இல்லாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன். அவங்களை கடத்தை கூட்டிட்டு போக, கடை வீதி கூட்டிட்டு போய் இது வரைக்கும் நான் பார்த்தது எந்த கடைக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரியான குடும்பத்தோடவே நம்முடைய தொடர்புகள் குறைந்து போற பீச்சுக்கு போறது அவங்களுக்கு பெரிய கிடைக்கிற இன்பம். எப்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன்னு கேட்பாங்க வீட்டுல. வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடந்த ஆச்சரியமான ஒன்று. அப்ப நான் ஒதுங்குறது நாங்க ஆணவம் காட்டிருக்கேன், நான் பெருமை அடிச்சிருக்கிறேன். நான் மக்களோட வரும்பொழுது நான் பெரிய வசந்தங்கிற மாதிரி இருக்கிறேன். அதுக்கா ஒதுங்குறேன். நீ எல்லாம் மட்டம் நான் எல்லாம் உயர்வு அப்படின்னு நினைச்சிட்டா ஒதுங்குறேன் இல்ல. நான் வெள்ளிக்கிழமை வர்றேன், அன்னைக்கு 3 நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மக்கள் வந்துட்டு இருக்கிறேன் பார்ப்பேன். அதுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஞாயிற்றுக்கிழமை வாரம் கிளாஸுக்கு வருவேன், அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பேன் பார்க்கலாம். மீதி உள்ள 5 நாட்களை நான் இந்த வேலைகளுக்கு எனக்கு 10 நான் நினைக்கிறேன்.
இந்த 2 நாளையும் நிப்பாட்டினா தான் அதை சிறப்பா செய்ய முடியுங்கிற அளவுக்கு எனக்கு வேலைகள் வந்து நிறைய இருக்குது. அப்ப வேலைக்காக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்க மாதிரி வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கல. அதாவது இப்ப ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாரு, இந்த இதை கமாலஜி உதாரணத்துக்காக சொல்றேன், கமாலஜி மதினிட்ட காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, நான் என்ன செய்யறது, பஞ்ச வச்சு அடைச்சுக்கேன்டாரு. இப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்படி பதில் சொல்லக்கூடாது. இப்படி பதில் சொல்ற ஆளா இருந்தா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, சந்திக்கலாம். அப்படி பதில் சொன்னாரு, அப்படியே சொன்னாரு. அப்ப கொஞ்சம் காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்கறானே, இது எங்க போய் தேடுறதுன்னு நம்ம அப்படி யோசிப்போம். இவர் பஞ்ச வச்சு அடைச்சிக்கன்னு பதில் சொல்லிட்டு போயிருவாரு. இது மாதிரியான ஒரு எதுக்கு சொன்னா ஒரு பெருமைக்கு சொல்லல. நம்ம வந்து இப்ப எல்லா நெருங்கி பழவன் கேட்டா தெரியும். நம்ம வந்து எவ்வளவோ பெரிய நாரிய தக்பீர்மான அதெல்லாம் கண்டிப்போம் கூட்டத்துல. நம்ம வரும்போது ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறோங்க. எந்த ஸ்டார் ஹோட்டல் தங்கணும்? ஹோட்டல்ல தங்கிருக்கோம், லாட்ஜ் ரூம் போட்டு தருவாங்க, தங்கிருக்கோம். அப்ப இருந்தே இருக்கு. இந்த முஸ்தபா கமால் தேர்தல் நின்றார் அந்த காலத்துல, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வருஷம் கப்பன் சாஸ்திரி நின்றார். நானே போய் பிரச்சாரம் பண்ண. அன்னைக்கு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த கமலா லாட்ஜிங்கிற லாட்ஜில் அன்னைக்கு தான் ராஜீவ்காந்தி குண்டு வச்சு விட்டாங்க. வெளியே வரும்போது தங்க லாட்ஜில் அப்போ லாட்ஜில் தங்க வச்சுங்க. அந்த காலத்துல தமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதான் நடந்துச்சு. கப்பன் சாஸ்திரில இன்னைக்கு தானே செஞ்சீங்க. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்லக்கூடிய மக்கள். பஸ்ல நான் போனேன், இன்னைக்கு நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், மக்கள் சந்திக்கிற மாதிரி தான் என்ன செய்யறேன், போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாதாரணமா தான் என்ன போயிட்டு இருக்கிறேன். இது ஒண்ணு முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது நீங்க கேக்குறீங்க வந்து வளைஞ்சு கொடுக்குற மார்க்க விஷயத்துல எந்த மார்க்க விஷயம் வளைஞ்சு கொடுத்தது கிடையாது. இந்த வருஷம் நடந்த சகர் நிகழ்ச்சிகளோட நீங்க பாத்தீங்கன்னா முன்னறிவிப்புன்னு சொல்லி கொடுத்தோம். முன்னறிவிப்புங்கிறதுல முன்னறிவிப்பு மட்டுமா செஞ்சோம்? முன்னறிவிப்புக்கு இடையில சொல்ல வேண்டிய செய்தியில கரெக்டா சொன்னோம். கடைசி நாள்ல ஷிர்கு, இந்த கதர்கா, கப்ரு, பிதாத் அம்புட்டையும் கட்டுமையா வான் பண்ணி கட்டுமை எச்சரிக்கையோட தான் அந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சோம். எதுல வளைஞ்சோம்? எதுலயும் வளைஞ்சது கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் வந்து எழுத வேண்டிய விஷயங்களை எழுதி கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது வழங்கிக்கணும். இஸ்லாம் இனிய மார்க்கத்திலே மக்கள், நான் முஸ்லீம் அல்லாத மக்கள் கேட்கறாங்களே, அதுல என்ன ஒன்னும் வளையல. கேட்கறது கரெக்டா சொல்லுவோம். முஸ்லீம் தப்புன்னு தான் சொல்லுவோம். எங்க சமுதாயம் அப்படிலாம் நியாயப்படுத்தி சொன்னது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். வளைஞ்செல்லாம் கொடுத்தது இல்ல. என்ன ஒரு அடிப்படையில நானே ஒரு 2 வருஷமாக ஒரு நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. என்ன வித்தியாசம் கேட்டா, மார்க்க விஷயத்துல தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகளா இருந்தா, தெளிவா சான்று இருக்கு பாருங்க, அது மாதிரி உள்ள நஸ்ஸு இருக்குமையானால் அதுல இப்படி தாண்டி அடிச்சு சொல்லலாம். நஸ்ஸு இல்லாத விஷயங்கள்ல இப்படியும் விளங்கலாம் அப்படியும் விளங்கலாம் இடம் தரக்கூடிய சில இடங்கள் மார்க்கத்தில் உண்டு. அந்த விஷயங்கள்ல ஒரு கருத்தை திணிக்க கூடாது என்ற கருத்தை 2 வருஷமா நான் சொல்லிட்டு வரேன். மாதிரி சில விஷயமா எப்படி விரல அசைக்கிறதெல்லாம் தெளிவா நஸ் இருக்க சொல்லவே இல்லை. ஒரு காலத்தையும் சொன்னதில்லை, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படி சொல்லவே கிடையாது. அது மாதிரி பேசுனது இல்ல. உதாரணமா அது எதனால அந்த நீங்க சொல்ற கேள்வி வருதுன்னா, கோயம்புத்தூர்ல பேசக்கூடிய நேரத்துல காது குத்துறது சம்பந்தமா வந்து பெண்கள் காது குத்துறது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்துச்சு. அப்பவும் கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். இப்ப அதுக்கு முந்தைய நான் கூடாதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அதான் சொல்றேன், நேற்று அதான் சொல்றேன். அப்ப சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு வித்தியாசமா சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டா, இதான் செய்யணும்னு முந்தி சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன்னு கேட்டா, எனக்கு நான் ஆய்வு செய்த வகையில இப்படி இருக்குது. ஆனா சில ஹதீஸ்கள்ல காது வளையத்தை கழட்டி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க வர்றதுனால அப்படி சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது இந்த வகையில சரியில்லாம எனக்கு தெரியுது. இது சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதை ஏத்துக்கிறங்க. இதை நான் வற்புறுத்தி சொல்ல இயலாது. அந்த கருத்துக்கும் ஒரு ஹதீஸ்ல ஒரு சின்ன ஒரு முகாந்திரம் இருக்குது. சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் என் கருத்தை மாத்தின்னு சொல்லல, இதுதான் என் கருத்து, இதுதான் நீ செய்யணும் நிர்பந்தம். நான் யாரு? 2 விதமா புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்ச மாதிரி தான் அடுத்தாலும் புரியணுமா? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு 2 வருஷமா நானா சில கடிதங்கள் அது மாதிரி வந்து சில சகோதரர் சுட்டி காட்டி 2 கருத்து வர்றது நீங்க எப்படி திணிச்சு சொல்லலாம், அதுவும் ஒரு அதிசயம் சிந்திக்கிறாங்க. இது வந்து நல்ல மரபா தெரியலையே. அப்ப இது ஒரு இன்னொரு கருத்து பிறகு நாங்க ஒரு கருத்து வச்சுக்க கூடாதுன்னு கேட்டாங்கன்னா இதுல அது விவாதம் பண்ணிட்டு செய்ய வேண்டிய விஷயம்ல. விவாதம் பண்ண பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க. பாக்குறதுக்கு நமக்கு இருக்குத்தனமா இருந்தாலும் விளக்கம் பண்ணாங்கன்னா அதுக்கு சொல்ல முடியாது. நேரடி நசு இருக்குது. அதனால வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சொன்னீங்க, ஓரளவு தெளிவா சொல்லிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, இந்த இத்தனைக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு. எனக்கே அப்படிப்பட்ட சில கேள்விகள் ஒரு குற்றச்சாட்டு வர மாதிரி வருது. இத்தனைக்குன்னா அந்த கமால்மணி அமீரா ஒரு ரஜாக்குல இருந்து அவர் அமீர் ஆக்குறது, உலகத்துக்கே அவர் தான் அமீர், அவர் சொல்லிட்டு அவர் பேச்சே இல்லை, அவர் பொருளாதாரம் அவர்கிட்ட கணக்குல கேட்கக்கூடாது, அவர் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி திருச்சியோட பையத்தனை வேகமா சேவ் பண்ணீங்க. நானும் கூட பைய அப்போ ரைட்டு வச்சு சேவ் பண்ணும். இந்த மாதிரி அத்தனைக்கும் காரணம் அவர் பெரிய தூக்கி வச்சு எல்லா தவறுக்கும் அவர் எதை செஞ்சாலும் கேட்கக்கூடாத நிலை கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்கு. சில விஷயங்கள் கூட ஒரு சில இதுல ரைட் மாதிரி தெரியும். அதை பற்றி உங்களுக்கு என்ன பதில் இருக்கு?
சரி, அதாவது இதுல சில அடிப்படையான செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா வரும். என்ன அடிப்படைன்னு கேட்டா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்த ஆள் கையில் முதல்ல ஒரு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுட்டு வந்தோம். தெரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் மற்ற விஷயங்கள்ல என்ன நடைமுறையில் இருக்கோ அப்படி போயிட்டு இருப்போம். அது வரும் மாத்திக்கிருவோம். முதல்ல வந்து நினைச்சிருந்தோம் மதுகப ரைட்டு அது சரியில்லைன்னு இருக்கணும். மௌலுதுக்கு பதிலா வேற குர்ஆனை ஓதுங்கன்னு வேற ஒரு விதத்தை சொன்னோம். அதாவது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளா விளங்கி அப்படிதான் நம்ம வந்துகிட்டு இருந்தோம். இவங்க மாதிரி போய் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு நம்ம எங்கேயும் போய் வெளியூர்ல போய் வெளிநாட்டுல எல்லாம் படிச்சுட்டு வரல. அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இந்த அமீர் விஷயம் இருக்கு பாருங்களேன், அதுல வந்து அன்றைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த அமீர் தான் அவர் தான் பையத்தான் செய்யணும், அவருக்கு தான் எல்லாம் இருக்குன்னு, அவர் வந்து எதிர்க்க கூடாது மாத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பாருங்களேன். அப்படி சொன்ன காலத்துல அதுதான் சரி என்றுதான் நான் நினைத்தேன். கணக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னதில்ல. எந்த காலகட்டத்திலையும் கணக்குல அமீர் காட்ட தேவையற்றவர்னு சொல்லல. அப்படி சொல்ல அந்த அதிசய வச்சு இப்ப சொல்றாங்க, நான் அதை வச்சுலாம் சொல்லல. நான் சொன்னது என்ன தெரியுமா, இந்த மாத்திர விளையாட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு இருந்தா அவர் தான் இருந்துட்டு இருக்கணும், அவருக்கு கட்டுப்பாடு போயிட்டு இருக்க வேண்டியதான். சும்மா மாசுக்கு ஒரு அமீர்லாம் மாத்தக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்னதெல்லாம் மறைக்கலாம் இல்ல, பெரிய ஆதாரம் காட்ட வேண்டிய தேவையே இல்ல. அதுக்கெல்லாம் போட்டு ஆதாரம் காட்டிட்டு இருக்கு அவசியம் கிடையாது. அவங்க காட்டுறாங்க, நான் மௌலுது ஒத்துக்கிறேன், அப்புறம் என்னங்க எல்லாத்தையும் செஞ்சால்தான் யார் இல்லைன்றது. எத்தனையோ தப்புகளை செஞ்சோம், தவறுன்னு தெரிஞ்ச பிறகு செஞ்சதில்லை. இப்ப அமீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கேட்ட, அமீர் கட்டுப்படுங்கள் அப்படிலாம் வந்தவன அமீர் நியமிச்ச உடனே அதான் அது அர்த்தம் நினைச்சுக்கிட்டோம். அப்ப என்ன நினைச்சோம்னா, அமீர் கட்டுப்படுற வருது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அது வந்து சுயமரியாதைக்கெல்லாம் கூட ஒரு பங்கமா இருந்து தெரியும். உள்ளூர தெரிஞ்சா கூட அல்லாஹ் ரசூல் சொன்ன கட்டுப்படணுங்கிறதுனால நம்ம அப்படி போய் அதே வலியுறுத்தி நமக்கு வந்து அது மாதிரி இவரை போய் நம்ம என்ன அமீர்னு சொல்றதுங்கிற மாதிரி கூட நினைப்பு வராம நம்ம அதுக்கு கீழே இறங்கி போனோம். அப்படி சொன்ன நேரத்தில் அது சரி என்று நினைத்தான் நான் சொன்னேன். அதனால நீங்களும் அப்படித்தான் செஞ்சேன், நான் அப்படித்தான் செஞ்சேன். அதனால நான் தான் குற்றம்னு சொல்லக்கூடாது. நீங்க எனக்கு சரின்னு பட்டது நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த முஸ்லிம்ங்கிற பேர் தான் இருக்கணும், ஒரு ஜமாத் இருக்கணும்னு சொல்லி ஜமாத்துல் முஸ்லிம் ஒண்ணு உண்டாக்கி அது 7 ஜமாத்துல் முஸ்லிம் போச்சு. அது ஒரு விஷயம். ஆமாமா, அது மாதிரி வந்து ஒரு குரூப் ஒண்ணு உண்டானுச்சு. அப்ப அந்த ஜமாத்துல் முஸ்லிம் இமாம அந்த ஹதீஸ்லாம் வரும் பொழுது இது பற்றி ஒரு விவாதம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இங்க ஒரு அபூபதுல்லாவோட ஏற்பாடு பண்ணும்போதுதான் அந்த விவாதத்துக்கு குறிப்பெடுக்கிற காலத்துல இப்ப கம்ப்யூட்டர் வசதிகள்லாம் வந்துருச்சு. அப்ப அதை வச்சு தேடி பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அந்த அமீர்ண்டா என்ன, இமாம்டா என்ன, ஜமாத்துண்டா என்ன, இப்படிங்கிற ஒரு முழு ஆய்வுல இறங்கும் பொழுதுதான் அதிகாரம் இல்லாம அமீருங்கிறதே கிடையாது, இவர்களுக்கெல்லாம் அமீர்னு சொல்லவே கூடாது. அமீர் என்று சொன்னால் ஒரு மன்னர், கவர்மெண்ட் ஆட்சி அதிபர் ஜனாதிபதி, அதுதான் அமீரு. அது ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன அமீரு அப்படிங்கிறது இருக்குமே தவிர இந்த அதிகாரம் இல்லாத அமீருங்கிறது கிடையாது என்பதை அந்த விவாதத்துக்காக தேடணும் பாருங்க. அப்படி தேடும் பொழுதுதான் ஆஹா நம்ம ஒரு மிஸ்டேக் அடிப்படை எல்லாத்துக்கும் விட கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவன் ஒரு அமீருங்கிறான், இவன் ஒரு அமீருங்கிறான், இவன் ஒரு அமீர் பிரியவுல செய்யுது இந்த சித்தாந்தம். இது எப்படி இஸ்லாத்திற்கும் குழப்பம் இருந்தவன் அதுக்கெல்லாம் விட கிடைச்சு. இது வந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த அமீர் யூஸ் ஆகுது, இது மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அமீர்ங்கிறது அம்ருல இருந்து வந்தது. அம்ருண்டாலே அதிகாரம் தான், ஆர்டர் தான். இந்த விஷயத்தை கூட விளங்காம நம்ம இருந்துட்டோமேங்கிற மாதிரி மனிதன் தானே அப்படிங்கிற அடிப்பில் அன்னைக்கு விளங்கின பிறகு அதுக்கு சம்பந்தமா ஒரு புஸ்தகம் போட்டோம்ல, பிறக்கின்னு ஒரு புஸ்தகம் போட்டோம், மறுப்பு புஸ்தகம் போட்டாரு கமாலதி மதினி. அமீருக்குன்னு அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு முந்தைய போட்டாச்சு. இன்னைக்கு தேதி வரைக்கும் இல்ல நான் அமீர் தான், அமீர் என்னையும் சொல்லலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை வெளியிடவே இல்லை. வெளியிடாம நம்ம அமீர் இருக்கிறார். அப்ப நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா, அமீர் என்பதற்கு வந்து என்னைக்கு அந்த வார்த்தகம் இவர்களுக்கு பொருந்தாது என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அன்னையிலிருந்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நீங்க அன்னைக்கு ஆதரிச்சலன்னா அப்ப இதே மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க. அன்னைக்கு மௌலிது ஓதுனீங்கள, அன்னைக்கு அதை செஞ்சலன்னு கேட்டாங்க. அந்த கேள்வி இந்த கேள்விக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி கேட்க கூடாது. அன்னைக்கு சொல்லும் பொழுது என்ன ஆதாரத்தை வச்சு சொன்னேன், ஒரு ஆதாரத்தை வச்சு சொல்லல, நடைமுறையை வச்சு சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சொன்னேன். அப்ப ஆதாரத்தை சொல்லும் போது அதை நீங்க பார்க்கணும். சரி, அப்ப சொல்லும் போது ஆதாரம் இல்லாம இவர் தான் அமீர்னு சொன்னாரு. இன்னைக்கு சொல்லும் போது இந்த ஆதாரங்களை காட்டி சொல்றாரு. அப்ப ஆதாரம் இல்லாம சொல்லுங்க, அவர் சொல்ற பழக்கம் இருக்கு. அது நான் இப்ப ஓப்பனா ஒத்துக்கிறேன்னா, எது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, கிபிலா முன்னாடி நிக்கிறோம்னு வைங்களேன், இதுக்கு ஆதாரம் தேடிக்கு நான் நிக்கல, இப்படி நின்றுட்டு இருக்கிறோம். வேற ஒரு ஆதாரம் கிபிலா நோக்க கூடாது கிடைச்சா தான் மாறணும்.
இப்படிதான் பழக்கத்துல என்ன இருக்குதோ அது எல்லாம் நான் செஞ்சுதான் இருக்கிறேன். அதாவது ஒரு ஒன்னா தான் நான் என்ன நிலையை மாத்திருக்கேனே தவிர சுட்டி காட்டுற வரைக்கும் பழைய நிலையில இருப்போம். புதுசு ஒண்ணு உண்டாக்குவதற்கு தலீல்கள் வேணும். அதை விட நடக்கிறது பெரிய தலீல் நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதுல ஒரு தப்புன்னு காட்டும் பொழுதுதான் அதை மாத்திக்கிறேன். அமீருக்கு இதான் அர்த்தமா, அப்படிதான் அப்படி போயிட்டே இருப்பேன். அதை ஆய்வு செய்யணும்னு ஒரு சிந்தனை அன்னைக்கு வரல, ஒரு கட்டத்துல வந்துச்சு, வந்தோன்னு நான் மாத்திக்கிட்டேன். இப்படிதான் நடந்துக்கமே தவிர இதை என்னையே தூக்கி எனக்கு எதிராக கொண்டாந்து நிப்பாட்டுறது சரியில்லை. ஆனா ஒண்ணு, எனக்குத்தான் அமீருண்டா என்னன்னு விளங்காது. என்னன்னா மதீனாவுல படிக்கல, அதுக்கு மீனிங் எனக்கு விளங்காது. அடிப்படையில் அம்புட்டு விஷயத்தையும் படிக்கல. கமாலுதி மதனிக்கு வந்து தான் அமீர் இல்ல, மார்க் அடிப்படையில் நம்மள அமீர்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் என்பது அவருக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றேன்னு கேட்டா, அவர் வந்து அரபு நாடுகளோட நிறைய தொடர்புகள் வச்சிருக்கிறார். அரபு நாட்டு கடிதம் எழுதுவாரு. இப்ப உங்களை மாதிரி ஆளுக்கு கேட்டீங்கன்னா நீங்க ரெக்கமெண்ட் கேட்டா ரெக்கமெண்ட் கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுத்து ரெக்கமெண்ட் காப்பி என்ற ஒரு காப்பி இருக்குது. நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தந்துருக்கேன். அதனால அரபியாவுக்கு பாதுகாத்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு கிடைச்சிருக்கு, தேடி எடுத்திருக்கிறேன். தேடி ஒரு சீன் தேவைப்பட்டுச்சு, அதனால தேடி கிடைச்சிருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் எடுத்திருக்குன்னு வைங்களேன். அந்த லெட்டர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்களுக்கு கடிதம் தரும் பொழுது அவர் அமீர் தானே, அரபு நாட்டு தானே ரெக்கமெண்ட் தர்றாரு. இந்த மாதிரி சவுதி அரசாங்கத்துக்கு அல்ல இந்த ஷேக்குக்கு அல்ல இந்த முக்கியஸ்தர்களுக்கு எழுதி ஜாலியாத்துக்கு எழுதி கொடுக்கும். வெளிநாட்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புடன் நிறுவனம் இருக்கு. அவர்களுக்கு கடிதம் தரும் பொழுது இந்த வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணி கீழே ஒரு கையெழுத்து போடுவார். கையெழுத்து போடும்போது கமாலுதீன் போட்டுருவாரு. போட்டு கீழே என்ன போடுவாருன்னு கேட்டா, அவர் அமீர் தானே, அமீர் தானங்க, அமீர் ஜாக்குன்னு போட மாட்டாரு, அல்ல அமீர் ஜமியத்துல் அஹ்லில் குர்ஆன் ஹதீஸ்னு போட மாட்டாரு. என்ன போடுவாருன்னு கேட்டா, ரைஸ்ன்னு போடுவாரு. ஆமா, ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் ஹதீஸ்க்கு ரைஸ்ன்னு தான் கையெழுத்து போடுவாரே தவிர அமீர்னு போட மாட்டாரு. அப்ப இத வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சகோதரர் எனக்கு சுட்டி காட்டுறாரு. ஒரு நண்பர் வந்து நம்ம தௌஹீத் வட்டாரத்தில் உள்ள ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, அமீர்னு புஸ்தகம் வெளியிட்டீங்களே, அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன விஷயம்னா, இவர் வெளிநாட்டு கடிதம் எழுதும் பொழுதெல்லாம் தன்னை அமீர்னு எழுத மாட்டாரு. அமீர்னு அவங்க அர்த்தம் தெரியும், அரபு நாட்டில் உள்ளவனுக்கு சிரிப்பான். இவன் என்ன அமீர், பிரதமரான்னு கேட்பான். அப்ப வந்து இந்தியாவுடைய அமீர் வாஜ்பாய், அதான் அமீர், ஜனாதிபதி நாராயணன் சொல்லணும். இவர் தன்னை அமீர் நாட்டா காரி துப்பிடுவான். அப்ப இந்த ஆள் வந்து தான் அமீர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால பாருங்க, நான் கடிதத்தை இது வந்து இதுதான் உங்களுக்கு சொன்னல, உங்களுக்கே தந்தது, நீங்களே எழுதிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கே தந்த கடிதம் இது. இது வந்து அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸிக்கே கொடுத்த கடிதம். இதுல என்ன போடுறாருன்னு கேட்டா, கமாலுதீன் மதனி கடிதம் போட்டுட்டு கீழே என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரயீசுல் ஜம்இய்யா, இந்த இருக்கு பாருங்க, இத பாருங்க, இத நல்லா எடுங்க. இதுல என்ன போட்டிருக்காரு, இந்த வரி நான் பரல வச்சிருக்கிறேன்னு, அதுல என்ன ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டா, அஹூக்கும் ஃபில்லா, மார்க்க விஷயத்தில் உங்கள் சகோதரன் கமாலுதீன் பின் ஷாகுல் அமீது, அது பேரை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு கீழே அடுத்து கையெழுத்து. இது வந்து அரபில கையெழுத்து போடுவார், அங்க போடுறதுக்கு இங்க வந்து தமிழ்ல கையெழுத்து போடுவாரு. அப்ப கமாலுதீன் அங்க கையெழுத்து போட்டுவிட்டு 4வது வரியில இருக்கிறது ரயீசுல் ஜம்இய்யா என்னன்னு போடணும். இவரு ஜாக்கு லெட்டர் பேட பாருங்க, ஜாக்கு அமீருல் ஜம்இய்யான்னு போடணும். அப்ப தமிழ் அது பக்கத்துல ரயீசு தஹரீர் எனக்கு போட்டிருக்கு பாருங்க, ரயீசு தஹரீர் ஜன்னத் பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் எப்படி தலைமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அது மாதிரி தான் இது. அப்ப இவர் வந்து தன்னை ரயீஸ் என்றுதான் அரபு நாட்டுக்கு எழுதுற எல்லா கடிதங்கள்லயுமே எழுதிக்கிட்டு இருக்காரு தவிர, இதுவும் அது மாதிரி உள்ளதுதான். இதுவும் ஜமியத் அஹ்லில் குர்ஆன் ஹதீஸுடைய லெட்டர் பேட் தான். இது வேற ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறேன், அடுக்கடுக்கா வச்சுக்கிறேன், நிறைய காட்டுவேன். ஒரு 50க்கு மேல காட்ட இயலும். சான்றுக்கு இதை மறக்க முடியாதனால 1-2 நிறுத்திக்கிறோம். இந்த தனியா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்காக வேண்டிய இந்த அமீர் தலைப்பு எழுதின உடனேயே இந்த செய்திகள்லாம் எனக்கு மக்கள் தர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கடிதத்தில் எப்படி இருக்கு, எந்த கடிதத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு. அப்ப பாருங்க, இதுல ரயீசுல் ஜம்இய்யான்னு குறிப்பிடுறாரு. வேற ஒரு கடிதம் இது. இதுல என்ன செய்யறாரு, ரயீசுல் ஜம்இய்யான்னு சொல்றாரு, அமீருல் ஜம்இய்யான்னு இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதும் போது அமீருங்கிற, பிறை பார்த்து விட்டோம்னு அமீர்னு எழுதுற, அரபி வார்த்தையை போட்டு தமிழ் மக்களுக்கு வந்து மர்கஸுகளுக்கு, கிளைகளுக்கு, நோட்டீஸுகளுக்கு, ஜன்னத்துகளுக்கு எழுதும் பொழுதெல்லாம் அமீர் ஜாக்குங்கிறீங்க. அவனுக்கு எழுதும் போது மட்டும் ரைஸ் ஜாக்குங்கிறீங்க. அப்ப என்ன, நான் அமீர் என்று சொல்ல அறியாமையில் சொன்ன ஒரு காலத்துல, இவர் தன்னை அமீர் என்று இன்னைக்கு நேற்றும் சொல்லிக் கொண்டிருப்பது தெரிந்து கொண்டு ஏமாத்திற்கு சொல்றார். அமீர்னா அந்த அந்தஸ்து கிடைக்கும். கேட்டது அங்க அமீர்னு எழுதினால் நாமம் கிடைக்கும்.
இங்க அமீர் எழுதுனா பணம் கிடைக்கும். விஷயம் வழங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்க அங்க அமீர் எழுதுனா இவன் ஒரு ஜாகில் சொல்லிடுவாங்க அவங்க. இவனை போய் நம்ம மபூதா அமைக்கிறோம். அப்ப இந்த ஆள் வந்து தெரிஞ்சவர் இந்த விஷயத்த அமீர்னா என்னங்கிற விஷயத்த அரபி நாட்டுக்கு போயிட்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அமீர் நீங்க அமீர் போயிருக்கிறீங்க, அமீர் யார சொல்லுவாங்க? அதிகாரம் இருக்கணும். அப்ப அதிகாரம் இல்லாத ஒருவர் அமீர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் மறுப்பும் போடவில்லை. உங்களுக்கு பிறக்கி அரைகுறையா ஒரு புஸ்தகத்தை மறுப்பா தப்புதான். அது அரைகுறையா ஒரு புஸ்தகத்தையாவது மறுப்பு போட்ட மாதிரி இந்த அமீருக்கு ஏன் மறுப்பு போடல? சொல்லணும். இதை பூரா எடுத்து நாங்க அனுப்பி விட்டுருவேன். இந்த மாதிரி இங்க ஒரு புது அமீர் உண்டாயிருக்கிறாரு, நீங்க நியமிச்சிருக்க, அதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்யல? ஆமா அப்படின்னு வந்துருமே. அந்த நாள இவர் வந்து அங்க உள்ள விஷயங்கள் கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க அமீர் போட்ட சில்லற கட்ட நாங்க அனுப்பினா அதுக்காக வேண்டி அங்க ரைஸ் சாதாரண தலைவர், ரைஸ் சொசைட்டி ஆக்ட்ல உடையாந்துருது வழங்குதா? அதிகாரமற்ற தலைவர். அது ரைஸ் கட்டுப்படுங்கள் எந்த ஒரு அதிசயம் கிடையாது. அமீருக்கு தான் கட்டுப்பட சொல்லி அதிசயம் இருக்குது. நம்ம ஏமாந்துட்டோம். இப்ப இன்னும் ஒரு பார்த்து கமாலி மாதிரி ரைஸ் தான் அமீர் கட்டுப்படுற அதிசயம் காட்டிக்கலாம். அவர் என்னை திருடினாலும் அதையும் சொல்றாரு. அமீர் கட்டுப்பட வேண்டும் என்று இருக்கிறது, எனக்கு தான் கட்டுப்படணும். ஊழல் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்தினாலும் கட்டுப்படுங்கிறாரு. அது நீ அமீரா வந்துட்டு பேசு. நீனே அமீர் இல்ல, நீ ஒத்துக்கிட்ட. நீ சரியான நேர்மையான ஆளா இருந்தா இனிமேல் சவுதி அரேபியாவுக்கு எழுதுற கடிதங்கள்ல எல்லாம் அமீர் என்று எழுதி காட்டி சேலஞ்ச் பண்ணுவோம். ஒரு கடிதம் நாட்டு பார்ப்போம், முடியவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்துறீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஒரு போர்வை, அரபு நாட்டுக்கு ஒரு போர்வையா? இதுலயே அவர்களுடைய நம்பகத்தன்மை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதை பார்க்கக்கூடிய மக்கள் சும்மா ஆக்கிரத்தை பயந்து கொடுங்க, மறுமை நாள் விசாரணை யாருக்கு இந்த மாதிரி சொன்ன மக்கள் நம்பிடுவாங்களா? வட்டி அது இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. ஏன்னு கேட்டா எம்.எஸ். சுலைமான் இருக்காரு, அவர் வந்து தங்கச்சி கல்யாணம் மௌலவி எம்.எஸ். சுலைமான். அவர் அந்த ஊர்லயே நாகர்கோயில்ல இமாமா இருந்து கொண்டிருக்கிறாரு. கமாலுதீன் மைனிக்கு நெருக்கமா இருந்து கொண்டிருக்கிறாரு. அவர் தங்கச்சியை கல்யாணம் சொல்லி கொஞ்சம் நகை நட்டுலாம் நம்ம செய்யணும், வரதட்சணை இல்ல, கொஞ்சம் கடன் வேணும்னு இதை கேட்டிருக்கிறாரு. அப்ப அவரு கமாலுதீன் மைனி சொல்றாரு, அப்படின்னா வட்டிக்கு வாங்கி போய் பெங்களூர் வாங்கி, நான் பேங்கா நடத்துறேன், வட்டிக்கு வாங்கி நடத்து. நீங்க எல்லா வச்சு கேட்டீங்கன்னா இது அதே கூட்டத்தில் கேட்ட அந்த ஜாக்கு மீது குற்றச்சாட்டு சுமத்தி, தமுக மீது குற்றச்சாட்டு சுமத்தி, அரிஸ்டோ ஹோட்டல்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு. தமுகவில் எந்த தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாரு. அதுல நேரடியாக கேட்டேன், எம்.எஸ். சுலைமான வச்சு பேச நிரூபிக்க சொன்னேன். அப்படியே நடிச்சு அதை எல்லாரும் கண்டிச்சாங்க. நீ சொன்ன தப்புதான் சொல்லி ஆரம்பத்துல இருந்து ரொம்ப செயல்பட்டது சுலைமான் எனக்கும் தெரியும். நானும் சிறுதோசையில் ஓதிருக்கேன்ல, சுலைமான் செயல்பட்டது. இந்த மாதிரி இப்ப தென்காசிக்காக மட்டுமல்ல, பல தமிழ்நாடு ஃபுல்லா பல இடத்துல சுலைமான் பயானுக்கு இது வந்திருக்காப்புல நானும் போயிருக்கேன். இந்த மாதிரி சுலைமான் ஃபிர்தௌஸி வந்து கமாலுதீன் மைன்ட்ட பல பேர் வந்து கடன் வாங்கி தன்னுடைய சொந்த தேவைகள் கடன் வாங்கியிருக்காங்க கமாலுதீன் மைன்ட்ட. இந்த சுலைமான் வந்து கொஞ்சம் தன்னுடைய வீட்டு சூழ்நிலைக்காக கடன் கேட்கும் பொழுது அது ரொம்ப தரக்குறைவா நடந்துட்டதா, அதாவது சொல்ல போனா போய் வட்டி வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னமாக கேள்விப்பட்டது. அந்த செய்திலாம் உண்டு. அது சமாச்சாரம் என்னது? அது உண்மை. அதாவது 97ல என் வீட்டுல திருமணம் நடந்துச்சு. சகோதரிக்கு திருமணம் நடக்குது. என் தங்கச்சிக்கு, சொந்த தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது. இப்ப இது சம்பந்தமாக 97ல நான் வந்து அப்ப வந்து அனிபானார்ல இமாமா இருக்கிறேன். ஆயிஷா சித்திகால அப்ப ஆசிரியர் இருக்கிறேன். அனிபானாருக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த நேரத்துல. அப்போனா நான் வந்து நல்ல தொடர்பு, எஸ்கே கூட நல்ல தொடர்பு. அப்பவுமே எஸ்கேக்கும் பிஜேக்கும் சில தகராறு இருந்தாலும் நான் அப்ப நல்ல எஸ்கேட்ட இது பண்ணேன். அந்த தொடர்புல அந்த சந்தர்ப்பத்தில் என்னை இலங்கைக்கும் தாவாக்கா வேண்டி அனுப்பியும் வச்சார். அந்த நேரத்துல நான் வந்து இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையை சொல்லி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்கன்னு கேட்டேன், கடனாக தாங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நானும் தர முடியாது, என்கிட்ட காசுனா இல்ல, கொஞ்சம் பேர் இப்படிதான் கடன் வாங்கிட்டு தராம போயிட்டானுவ அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப எங்க வீடு, சொந்த வீடு இருக்கு. இல்ல அவர்கிட்ட பொதுவா தலைவர் என்ற அடிப்படையில நீங்க கடனா தாங்கன்னு கேட்கிறேன். அவருக்கு சொந்த காசும் தரலாம் அல்லது ஜமாத்துல இருந்து தரலாம், ரெண்டும் கொடுக்கறாரு. சொந்த காசுல இருந்தும் கொடுக்கறாரு, ஜமாத்து காசுல இருந்து அடுத்த ஆள் கடன் கொடுக்கறாங்க, எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர்கிட்ட கேட்கிறேன். அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது, இல்ல நிறைய பேர் கடன் வாங்கிட்டு திரும்ப தராம இருக்கிறானுவ அப்படிங்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், என் வீட்டு பத்திரத்தை நான் தாரேன் அப்படின்னு நான் சொல்லி நம்பிக்கைக்காக வேண்டி பத்திரத்தை தாரேன், நீங்க தாங்க, நான் ஒரு 5-6 மாசத்துல என்னால் முடிஞ்ச நான் திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பத்திரத்தை என்கிட்ட தார, வட்டிக்காரங்க கொண்டு கூடு, அல்லாமே சத்தியமாக அப்படி சொன்னாரு. அமீருங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். அந்த அடுத்த ஒட்டிய பாவம் வட்டி தான் அப்படின்னாரு. அப்ப நான் வந்து அப்படியே அழுதுகிட்டு வெளியே வந்துட்டேன். இது அல்லாமே சத்தியமா உண்மை. நான் யார்கிட்ட போய் சொல்றது?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு வெளியே வந்து அந்த எஸ்கே உடைய அந்த ஜம்மியாவிலேயே அங்கனே லோகர்லாம் தொழுதுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அவர் சொன்னது உண்மை என்பதை அதற்கு பின்னால எஸ்கேக்கும் பிஜேக்கும் மத்தியில திருச்சி அரிஸ்டோ ஹோட்டல்ல நடக்கும்போது இதே எஸ்கே தன்னுடைய வாயால நான் சொன்னது உண்மைதான், நான் வேற இதுக்காக வேண்டி சொன்னேன் அப்படி, அதாவது அவர் தங்கச்சிக்கு வந்து வரதட்சணை கல்யாணம் நடந்துச்சு, வரதட்சணைக்கு வேண்டி கேட்டேன் அதுக்கு தான் நான் இப்படி ஒரு பதில் சொன்னேன்னு சொல்லி அதே எஸ்கே சொன்னது, அதாவது வட்டி கடைக்கு போய் சொன்னது உண்மை என்று அவரே ஒத்துக்கிட்டார். அதுக்கு இன்னைக்கு ஆடியோ கேசட் ஆதாரம் இருக்கு, ஏன்டே இருக்கு. இவரா கற்பனை பண்றாரு. ஆனா நான் அவர்கிட்ட வந்து வரதட்சணை அதுங்க எதுவுமே கேட்கல, கல்யாணத்துக்காண்டி 10,000 தாங்கன்னு கேட்டேன். அதையும் அங்க வந்து உடச்சு நானே சொல்லிருக்கேன். அதுவும் சொன்னாரு. ஆனா தமாசுக்கு சொன்னேன், அதாவது சொன்னது உண்மை அவர் ஒத்துக்கிட்டாரு. முதல்ல இல்லன்னாரு, திருச்சி அந்த இதுல வந்து இல்ல நான் அப்படிலாம் சொல்லலன்னாரு. அப்போ வந்து நான் வந்து அல்லாமி சத்தியமா சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். பிஜே எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு 37 மௌலவிகள் இருக்கிறாங்க, 37-40 மௌலவிகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் அது சொன்னாருங்கிறேன். அப்புறம் இல்ல நான் வந்து தமாசுக்கு சொன்னேன் அப்படின்னாரு. இல்ல தமாசுக்கு சொன்னா பிஜே கேட்டாரு, தமாசுக்குன்னா திரும்ப கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு பிஜே. உடனே இல்ல அவன் தங்கச்சிக்கு வரதட்சணை கல்யாணத்துக்கு வேண்டி கேட்டாரு, அதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன். அபாண்டத்துக்கு மேல அபாண்டம். இது கேசட்ல அவர் பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒத்துக்கிட்டது ரெக்கார்ட் ஆயிருக்கு. வாங்க சொல்ற ஒரு ஆள் சேர்த்துக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நொண்டி காரணம். கேள்வி கேட்பார் இல்லாத ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும். அதுக்கு மெம்பர் கொடுக்க மறுக்கிறாங்களே தவிர, ஆமா மறுக்கிறாங்களே தவிர தகுதி குவாலிபிகேஷன் சீனியர் ஜூனியர், அப்துல் கார் மதனி என்ன சீனியரா ஜூனியரா? சீனியர்னால கொடுக்கலங்கிறாங்களே. அப்துல் கார் மதனி இவன் யார் அமீர்னு கேட்டாரு என்கிட்ட. அப்ப ஒரு ஜாக்கில் இல்லையா? இப்ப இவன் யார் அமீர்னு கேட்டார. இவங்க கிறுக்கு முஸ்தபா கமால் எனக்கு எவ்வளவு சீனியர் தானே. சீனியர்ங்கிறது எனக்கு ஜூனியர், உங்களுக்கு நீங்க ஜூனியர். அதான் இதெல்லாம் காரணம் கிடையாது. இப்ப இருக்கிறதுல சேர்த்திருக்கிற ஆட்கள்ல எத்தனை பேருக்கு யாருன்றே தெரியாத ஆளுக்கு நேத்து வந்த ஆளுங்கெல்லாம் சேர்த்தா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் கிடையாது. அவங்கதான் அப்ப சீனியாரிட்டி பார்த்து செய்யறாங்க. இமாம் ஹுசேனை விட சீனியர் மதுரையில் இல்லையா? அப்ப இதெல்லாம் சும்மா என்னப்பா பெரிய சீனியர் மாதிரி பெரிய ஆரம்பத்தில் தியாகம் பண்ண மாதிரியும் ஒரு சித்தரிக்கை பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு வேண்டியவர்கள் எது செஞ்சாலும் ஓகே. சில ஆளுக்கு கேள்வி கேட்டிருப்பான், கணக்கு கேட்டிருப்பான். உஸ்மான் கான் கரப்ட் கிடையாது, அப்பாவி மனுஷன், கொஸ்டின் கேட்க மாட்டார், வாயில பூச்சி. அதனால அவர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன். அவர் கேள்வி கேட்கக்கூடிய எஸ்எஸ்டி அப்துல் கார் மாதிரி ஒரு ஆளா இருந்தா அவருக்கு பைனான்ஸ் காரணம் சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க, நீ வட்டிக்கு வியாபாரம் பண்றேன். அப்ப உஸ்மான் கானே போட்டிருப்பாங்க, விளங்க வந்த அப்பாவி மனுஷன் அப்படி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அப்பாவிகள் வந்து ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், ஏமாளியா இருக்கணும், அல்லது பங்கு வைக்கிறவனா இருக்கணும், பங்கு வச்சுக்கிறவனா. அந்த 2 கேட்டகரியை தவிர வேற எந்த கேட்டகரியும் அவர்கள்ட்ட மெம்பர்ஷிப் கிடையாது. இந்த வட்டி பைனான்ஸ் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல பொம்பளை பொறிக்கின்னு சொல்றவனையெல்லாம் வச்சுட்டு பேசுற பேச்சா இது? வட்டிக்காக நிறுத்திட்டாலாம், மத்தெல்லாம் இந்த மாதிரி திண்டுக்கான காரைக்கால் மார்த்தவளது அது பெரிய குவாலிபிகேஷனா? இந்த பையன் பங்கு சொல்லி ஏமாத்தி விட்டான், அது பெரிய துணை செயலர் ஆகுற அளவுக்கு ஒரு பெரிய குவாலிபிகேஷனா? அப்ப இவர்கள் என்ன செய்யறாருன்னா, உலகத்தில் 50 பேர் நல்லவன் கெட்டவன் 10 ரூபா கொடுக்க வந்திருக்காங்க. இவங்க இந்த 19 நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் வித்து போட்டு தின்னு ஓடுவாங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா, விற்க முடியாத வாய்ப்பில் விற்கவே முடியாத சொல்லி இமாம் ஹுசைன் சொல்றாரு, மறுக்கிறார். 19 பேர் சேர்ந்தா என்ன வேணா செஞ்சிடலாம், என்ன மரம் பணம் மரம் அதெல்லாம் வந்து பணம் சொல்றது வேடிக்கையா இருக்கு. அந்த மாதிரி செய்ய முடியாது. அவர் மேலே சொல்றாரு சொசைட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. பதிவு செய்யப்பட்டிருக்குதா? அந்த பதிவு செய்யப்பட்ட அதை வந்து சட்டத்தில் இருக்கணும். எந்த ஒரு துறையும் அது விரும்பிய விருப்பாக ஒரு சட்டம் பதிவு பண்ணியிருந்தா அதை கடைசி டெசிபிஷன் கிளாஸ் ஒன்று வரும். இந்த சங்கத்தை நடத்த முடியாத அளவுக்கு நிலைமை வந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்றது, இதனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இதோட இந்த எண்ணம் பொருளை உள்ள இன்னொரு அமைப்புகிட்ட கொடுத்துடணும் அப்படிதான் இருக்கணும். இது போல எண்ணம் உள்ள இன்னொரு அமைப்புனா ஏதாவது உயிர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இன்னொரு அமைப்புகளை கொடுத்துட்டா போக முடியும் இல்லையா? இதனுடைய நிர்வாகிகள் நடத்த முடியாத சூழ்நிலை ஒரு காலம் வந்தா அதுதான் நடக்கிறது இல்லையா? இல்லாம சேர்ந்து விசுத்து காட்டி சொல்லுவோம். சட்ட ஆலோசனையும் பதில் சொல்றதா இருந்தா அதுக்கு சட்டம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டு பதில் சொல்ல வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அப்பவாச்சும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருப்பான். அவர் சொல்றாரு சொத்துக்களை வாங்க இயலாது, சொத்துக்களை விற்க அதெல்லாம் யாரும் வாங்கி வித்துட்டு போயிட முடியாது, சொசைட்டியா ட்ரஸ்ட்லயாவது விற்கலாம், சொசைட்டியா இருந்தா அப்படிலாம் விற்க முடியாதுன்னு சொல்றாரு. எந்த சொசைட்டி ஆக்டா இருந்தாலும் சொத்து விற்கிறத பத்தியும் வாங்கிறத பத்தியும் குறிப்பிடாமல் சொசைட்டி ஆக்டே கிடையாது. இது சம்பந்தமா வந்து வக்கீல் வேணாம். தமுமுகவில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகிக்கும் சட்டம் அத்துப்படி கரைச்சு குடிச்சிருக்காங்க. இந்த அலாவுதீன்
சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் சொத்து விக்க இயலுமா விக்க இயலாத சட்டம் என்ன சொல்லுங்க நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த கேசட்ல சகோதரர் இமாம் ஹுசைன் வழக்கறிஞர் அவர்கள் சொசைட்டி ஆக்ட்ல எந்த சொத்தையும் விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேசட்ல வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. அதே வாதத்தை, அதே கருத்தை தான் ஜாக்கினுடைய பொதுச் செயலாளர் ரஃபீக் அகமது அவர்களும் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார். சொசைட்டி ஆக்ட்ல சொத்துக்களை விற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்ததுன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை, ஒரு தமிழகம் தழுவிய ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு அவங்க தகுதி உள்ளவங்களா இல்லையாங்கிறத பரிசீலிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அங்க உருவாகுது. ஏன்னு கேட்டா சொசைட்டி ஆக்ட்ல விற்க முடியும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இருக்கணும். ஒரு இயக்கத்தை, ஒரு தமிழகம் தழுவிய இயக்கத்தை நடத்துறவங்க இது கூட இல்லாம எப்படி இது பண்ணுவாங்க? ஆக இவங்க அந்த கேசட்ல சொல்ல வர்றது என்னன்னா, உண்மையிலேயே அந்த கேசட்டை பாக்குறவங்க எல்லாம் முட்டாளாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் சொல்லியிருக்காங்கிறது தெரிய வருது. ஏன் அதுக்கு நான் உங்களுக்கு சான்று என்ன சொல்றேன்னாக்கா, வெளியே வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெரிய இதுக்காக வேண்டி நம்ம பெரிய சொசைட்டி ஆக்ட் இருக்கக்கூடிய அந்த சட்ட புத்தகத்தை எல்லாம் நம்ம கரைச்சு குடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க போட்டிருக்கிற பைலா, ஜாக்கினுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் இருக்குல்ல, இதை அப்படியே க்ளோஸ்ல கொண்டு வாங்க. புதுசு இப்ப போட்டது இது ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சட்டத்திட்ட வழிமுறைகள் அப்படிங்கறதுல இங்க வாங்க, பக்கம் 13ல அதாவது 8வது பிரிவுல அவங்க சொல்றாங்க, அதாவது மாநில செயற்குழுவின் செயல்பாடுகளும் அதிகாரங்களும் அப்படிங்கிற அந்த கிளாஸ்ல வருது. அதுல வரக்கூடிய செக்ஷன் 8ல சொல்றாங்க, இதை பார்த்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. அமைப்புக்கு சொந்தமான சொத்துக்கள் பிராக்கெட்ல உடைமைகள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் எவற்றையுமோ விற்கவோங்கிறத தனியா ஹைலைட் பண்ணிருக்கிறேன், பராமரிக்கவோ, பிணையம் வைக்கவோ, அடமானம் செய்யவோ, குத்தகைக்கு விடவோ, பொறுப்பு மாற்றவோ, பரிமாற்றம் செய்யவோ, உடைமை மாற்றவோ அல்லது வேறு வகையில் தக்க நடவடிக்கை எடுக்கவோ உரிமையுண்டு. இவைகளை அவ்வப்போது நியாயம் அல்லது சரியாக தோன்றும் வகையிலும் நிபந்தனைகளோடும் செய்து கொள்ள வேண்டும். அவங்களே சொல்றாங்க. இதுல யாரு செய்யலாம், இத யாரு சொத்தை விற்கலாம்? செயற்குழுவுக்கு விற்கலாம். இப்ப செயற்குழு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏதோ தமுகவுல 250 பேர் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மாதிரி அவ்வளவு பேர் சேர்ந்து அவ்வளவு பேருக்கு 250 பேருக்கு தெரிஞ்சு அந்த சொத்தை விற்கலாம்ங்கிறதா நிச்சயமா கிடையாது. அவங்க செயற்குழுவையும் சுருக்குறாங்க. செயற்குழுவை இங்க வர்றாங்க, அதாவது மாநில குழுங்கிறத, அதாவது இங்க வாங்க, அது பக்கம் 7ல இந்த மாநில குழு பக்கம் 6ல வருது. அதனுடைய தொடர்ச்சி பக்கம் 7ல சொல்றாங்க. இந்த ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, அதை க்ளோஸ் பண்ணுங்க. செயற்குழுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. செயற்குழுவினரின் எண்ணிக்கை 31 ஆகும். 31 பேர் தான் செயற்குழு, அவங்களே வரையறுத்துட்டாங்க. அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆவார். முடிஞ்சு போச்சா? 31 பேர் யாரு? 6 பேர், அவங்க 5 பேர் மாநில நிர்வாகிகளா போயிடுறாங்க. பாக்கி 26 பேர்ல 26 மாவட்டங்கள்ல இல்ல. இப்ப அது வேற விஷயம். 26 மாவட்டங்களிலேயே ஜாக்கினுடைய கிளைகள் இருந்தாலும் அந்த 6 பேர், அந்த 26 பேர் பிளஸ் 5 பேர் 31 பேர் இவங்க நியமிக்கிறாங்க. ஆமா, நியமிக்கிறாள், நியமிக்கிறாங்க. என்ன அப்படி நியமிச்சுக்கிற வேண்டியது. நீங்க இந்த 19 பேர் சேர்ந்தா அந்த கேசட்ல நீங்க சொல்லும் பொழுது 19 பேர் சேர்ந்தா எதையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த 19ங்கிற எண்ணிக்கையில வேணா மாற்றம் இருக்கலாம். 19 31 ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆக ஜனரஞ்சகமா, அதாவது முதல்ல இந்த கேசட்ல சொல்லும் பொழுது லட்சக்கணக்கானவர்கள் அப்படிங்கிறாங்க. லட்சக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி நம்ம செய்ய முடியுங்கிறாங்க. லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்து அதை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த 31 பேர் சேர்ந்தா போதும், வித்துடலாம். என்னமும் செய்யலாம். இதை நம்ம சொல்லல, அவங்களுடைய பைலா சொல்லுது. அதாவது இப்ப நம்ம என்ன குற்றச்சாட்டை ஊகத்தின் அடிப்படையில் சொன்னோமோ அதை அவர்கள் ரெக்கார்டு பூர்வமா தந்திருக்கிறார்கள். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இதான் நடக்கும் என்று ஊகத்துல சொன்னோம். நீ நம்பரை குறைச்சி இருந்து சொன்னா 50 பேர் வித்துட்டு போயிருப்பான்னு சொன்னோம். அது எப்படி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிய, எழுதியே தந்துட்டிய மக்களுக்கு. நாங்க 31 பேர் சேர்ந்து வித்து போவோம்.
ஒரு பேரும் சேர்ந்தா வித்துட்டு போயிரோடு எழுதிட்டிய. அப்ப வந்து இது என்ன இமாமு செஞ்சு சொல்றாரு, பொய் சொல்லாரு சொல்றாரு, கமால் அம்புட்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சொசைட்டில விக்க இயலாது, சொசைட்டி ஆக்கிட்டோம்ல விக்க முடியாது, அப்படிலாம் விக்க முடியாதுன்னா இந்த சட்டத்தையும் போட்டிய. விக்க முடியாத ஒன்றை போட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும் சட்டத்தில்? கொண்டை சட்டத்தில் இடம் இருக்கு, நீங்களும் வாக்குமூலம் தரீங்க விப்போண்டு. இப்ப நாங்கள் பயந்தது நெசமாகிறது. 19 பேர் என்பதற்கு பதிலாக 31 பேர் இனிமே சேர்ந்து என்ன செய்வீங்க, வித்துருவீங்கன்னு பயம் வருகிறது. இருக்கிற சொத்தெல்லாம் வித்து தின்னுட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ற, தெருவு நிக்கணும். அதுக்கு தான் அதை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஈடுபாடு நியமனம் பண்ற ஜால்ராக்கள் இருக்காங்களே, அவர்களை விட தியாகம் பண்ணி உரிமையோடு நுழையக்கூடிய உள்ள வரணும். வந்தா தடுத்து நிறுத்துவான். இந்த 31 யாரா இருப்பாங்க? மாநில அமீரால் நியமிக்கப்படுறவரா இருப்பாங்க. யாரை நியமிப்பாரு? யாரை விக்கிறது உள்பட அத்தனைக்கும் ஒத்துக்கிறான அவனா இருப்பாங்க. அப்ப இவரா மாவட்ட தலைவர்னு பேரை சொல்லிக்கிறாரு. மாவட்ட தலைவர் யாரா இருக்கலாம்? இது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கும்பகோணத்துக்காரர் தலைவரா போடுவாரு. அப்படிதான் இருக்கிறது. கைப்பற்றுவோம் சொன்னால உண்மை, பள்ளிகளை கைப்பற்றுவோம். எது ஜாக்குடைய பள்ளிகள் கைப்பற்றுவோம். ஜாக்குடைய பள்ளியா? அல்லாவுடைய பள்ளி கைப்பற்றுவோம் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். நான் தான் கருத்துல இருக்கேன். அதாவது ஜாக்குடைய விஷயத்தை விளங்கிக்கிறங்க. அது ஒரு பிரச்சாரம் பண்ணி மக்களை இழுக்கிறாங்க. பள்ளிவாசல்லாம் கைப்பற்ற போறாங்களா, பள்ளிவாசல்லாம் கைப்பற்ற போறாங்களா? நான் என்ன கேட்கிறேன், பள்ளி மாசம் கமாலி மணி கொடுத்ததா? இந்த மக்கள் பள்ளிவாசல் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்தாங்களா? அவங்க எல்லாம் கமாலி மணி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கொடுத்தாங்களா? அல்ல முஸ்தபா கமாலுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு கொடுத்தாங்களா பள்ளிவாசலுக்கு? இல்ல. அது அரபு நாட்டுல இருந்து பணம் கொடுக்கறானே அவன் தான் கமாலி மணிக்கா கொடுத்தான். தௌஹீது வேலை நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்கறான், நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப எந்த வேலை நடக்கணுங்கிறது கொடுத்தான அந்த வேலை நடத்தாம திங்கிறதுக்கும் 30 பேர் சேர்ந்து வித்துட்டு போறதுக்கும் உங்களுடைய அந்தஸ்துக்கு கணக்குகளை காட்டாம இருக்கிறதுக்கு உங்களுடைய சுயநலனுக்கு பயன் மோசமானவர்களை உள்ள நுழைச்சுக்கிட்டு இருந்தீர்களே. ஆனால் அல்லாவுடைய பள்ளியா வளம் யக்ஷ இல்லல்லா இன்னமா யாமூர் மசாஜித் அல்லாவுல பள்ளியை நிர்வகிக்கிற தகுதியில வந்து அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்படாதவனா இருக்கணும். அது இல்லாம இவர் கமாலி மதினிக்கு பயப்படக்கூடியவர்கள் கையில் அம்புட்டு பள்ளி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப வந்து அல்லாஹ் விட எந்த அளவுக்குன்னா நாகூர் பள்ளிவாசல்ல வைத்து இவர் சொல்லுகிறார், வெளிப்படையா சொல்கிறார், மார்க்க விஷயமா இருந்தாலும் ஏன் சொல்ல கேட்கிறவனா இருந்தா கேளு, இல்லாட்டி வெளியே போங்கிறார். ஆடியோ கேசட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாகூர் மக்கள். விளங்குதா? அவர் தண்ணிலை விளக்கம்னு பிரச்சனை போட்டார். அதுலயே சொல்றாரு, மார்க்க விஷயமா இருந்தாலும் எனக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி அல்லாஹ்வுடைய பயத்து இல்லாம தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணுங்கிற அளவுக்கு இந்த பள்ளி வாசலை அவர் பயன்படுத்துவாரையானால். அடுத்து இந்த கமாலுதீன் அவர்கள் வந்து ஒரு தரம் நம்முடைய ஃபசுலுல்லாஹி இந்த பள்ளியினுடைய முக்கிய உறுப்பினர் ஃபசுலுல்லாஹிட்ட போன்ல பேசும்பொழுது நான் நினைச்சா இந்த பள்ளிவாசல் எடுத்து மூடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாக ஃபசுலுல்லாஹி என்கிட்ட சொன்னார். அந்த கேசட்டோட என்ற ஒரு போட்டு காட்டினா நான் கேட்டேன். இது மாதிரி நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? வச்சிருந்தாலும் அந்த பள்ளி மெனப்பழைய பள்ளியை நான் மூடிடுவேன். யார் இப்படி சொல்றது? கமாலுதீன் போன்ல பேசிருக்கு, நான் உட்கார்ந்து இருக்கும்போது பேசிட்டு இருக்கேன். யாரு அவர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல கேட்டு நேரடி கேட்டு பொதுவா தகராறு வருதுன்னு தகராறுக்கெல்லாம் பள்ளி பூட்டப்படுவது என்றால் நீங்க எல்லா பள்ளியும் பூட்டி தான் கிடக்கணும். எங்க பார்த்தாலும் தகராறுகள் அதிகம் இருக்கத்தான் செய்யுது. நான் என்ன சொல்றேன், அதாவது 2 கருத்து இருக்குது. உதாரணமா நம்ம வந்து மௌலிது ஓதக்கூடாது ஷிர்க் அப்படிங்கிறோம். இன்னொரு சாரம் வந்து மௌலிது ஓதுறது தவிச்சுது அப்படின்ட்டு வந்தானா அதுல பிரச்சனை வந்து பூட்டினா கூட அதையும் நீங்க முடியாது. அதுக்காக பூட்ட வேண்டியது இல்லை, அதை கூட பூட்ட வேண்டியது இல்லை. அப்ப மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க சொல்றீங்க 10 மணிக்கு தொழுகாங்கிறீங்க, அந்த கருத்தை நான் ஏத்துக்கல. நான் 12 மணிக்கு தொழுகாங்கிறேன். இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்க இன்னைக்கு பெருநாங்கிறிய, இல்ல நாளைக்கு தான் பெருநாங்கிறேன். நான் நீங்க இந்த கருத்துல உள்ளால் பெருநாள் தொழுகுங்க, நாங்க நாளைக்கு தொழுகிறோம், எங்களையும் தொழ விட மாட்டீங்கன்னு கேட்க நியாயம் தானே? இதுல இது போய் சண்டையை உருவாக்குறது யாருங்க? ஒரு பள்ளியில வந்து நல்ல செய்து தொழுக ஒரு நேரம் நடக்குது, அதாவது பெருநாள் தொழுகை மதப்பிரதிவாதம் பண்றதுங்க. மதுஹபின் மூலமாக ஆதாரப்பூர்வமா கொண்டு வரணும்னா தள்ளிடலாம். 2 பேருமே ஹதீஸ் வச்சு பேசலாங்கும் பொழுது ஒரு நடுநிலை நீங்க என்ன செய்யணும், அது அவங்களும் ஹதீஸ் வச்சு பேசுறான், எனக்கு என்னன்னு புடிவிடல, நம்ம தொழுதுருவோம், இந்த கருத்து ரைட்டுங்கிறோம், அவன் ஹதீஸ் வச்சு பேசுறான், அவன் ரைட்டு, இப்படிதான் சமாதானம் ஆயிருக்கணுமே ஒழிய அதுக்காக பூட்டி போடுறது எந்த வயசு நியாயம் கிடையாது. நாங்க பூட்டி போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறா வந்துடக்கூடாது, சமாதானம் போகணும் அடிப்படையிலாம் பல முறை பல பேச்சுகள் நடந்தது. அது பூட்டி போடாட்ட தான் சமாதானமாகும். பூட்டி போட கூடும் கோவம், ராஸ்கல் நம்மளை உள்ள விடாம. நீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு? இந்த பள்ளியினுடைய நிர்வாகி. ஆனா பூட்டி போட்ட வாசம் தான், பூட்டி போட்ட வாசம் தான் இஸ்லாம். அதாவதுங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் தகராறு ஏற்பட்டால் மேக்சிமம் கவர்மெண்ட் ஒன்று தான் பூட்டுவோம், அதையே நம்ம ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். பள்ளி ஆண்டா பூட்டுறாங்க, நாங்க வணங்குற பள்ளிடா, அல்லா வணங்குற பள்ளி,
ஏன்னா ஒமன் அவ்வளவு மிம்மம் மசாஜிதெல்லாம் இருக்கிற அல்லாஹுடைய சொல்றேன், அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹை நினைப்பதை விட்டும் தடுக்கின்றானே, இவர்களை விட அயோக்கியன் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தென்காசி தௌஹீத் பள்ளி ஜமாத்துக்கு நாங்க போயிருந்தோம். அந்த பள்ளிக்கு ஜாக்கு பள்ளி எல்லாம் நம்மளுக்கெல்லாம் சேர்ந்தவன் ஜாக்குங்கிறது இவனை என்னமோ குறிப்பா தங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உரிமையானதுதான். தௌஹீத் பள்ளிக்கு போயிருந்தோம். இந்த பள்ளிவாசல் ஏற்கனவே 2-3 நாள் பூட்டி கிடந்ததை கேள்விப்பட்டு அதை போய் விசாரிச்சோம். சில நிர்வாகிகளே ஒரு சிலாக்க 2 நாள் பூட்டி கிடந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படி சொல்லும் பொழுது ஏன் இப்படி பள்ளியெல்லாம் பூட்டி போட்டிருந்தீங்கன்னு கேட்டப்போ, ஜும்மா தொழில் நடந்துட்டு இருக்கு, நிர்வாகிகளை கூப்பிட்டு எங்கள்கிட்ட கேள்வியை கேட்காம விளக்கம் கேட்காம ஜும்மா தொழில் நடந்துட்டு இருக்கும்போது வந்து தகராறு பண்ணாங்க. அதனால நாங்க பூட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. நீங்க ஜும்மா தொழுகையில அப்படி தகராறு பண்ண போல அந்த பள்ளி பூட்டினாங்களா? அப்படியா என்ன? அப்படி அதாவது முழு பூசணிக்காய வந்து சோத்துல மறைக்கிற கதை இது. வந்து பிரச்சனையே ஏன் பூட்டினீங்கன்னு தான் ஜும்மால பிரச்சனை வந்தது. உதாரணமா வந்து அதாவது ஜும்மா அதுக்கு முந்தையே பூட்டி போட்டாங்க. ஆமா, பூட்டினதுனாலதான் பிரச்சனையே. இவங்க சொல்றது வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஜும்மால பிரச்சனை பண்ணதுனாலதான் பூட்டினாங்கிறாங்க. அது வந்து சுத்த பொய். நாங்க வேணா அல்லாமல சத்தியம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அவங்க மறுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க பெண்ணா கொண்டாட போறோம்னு சொன்னாங்க. நாங்க கேட்டா ஏன் நம்ம 250 பேரும் இருக்கிறோம், நீங்க 7 பேர் சேர்ந்துக்கிட்டு இப்ப வந்து பெண்ணா கொண்டாட போறோம்னு சொல்றீங்களே, நாங்க நாளைக்கு நோம்பு வைக்க வேண்டியிருக்கு, 29 நாங்க வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது தலைமையில இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நாங்க அப்படிதான் செய்யப்படும் அப்படின்னாங்க. ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொல்லல, நான் ஹதீஸை சுட்டி காட்டணும். இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்க பதிலு ஹதீஸ்ல இப்படி இருக்குது, அதனால நீ தான் கொண்டாடணும் கூட சொல்லல. இல்ல தலைமையில அவங்க வந்து தலைமையில தான், அதனாலதான் பிரச்சனை இங்க வந்ததுங்க. ஹதீஸை ஃபாலோ பண்றவரை அங்க பிரச்சனை வரல. என்னைக்கு கமால் மதன் இங்க வந்தாரோ அன்னில இருந்து பிரச்சனை. அதுதாங்க தென்காசி மேட்ரு. கமால் மதன் அவங்க வந்த பிறகு அந்த ஊர்ல பிரச்சனை ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இதுல செவ்வாய்க்கிழமை வந்து நான் அவங்க பெண்ணா கொண்டாடணும்னு சொன்னாங்க. நீங்க பெண்ணா கொண்டாடுங்கப்பா, நீங்க கொண்டாடு கருத்து அப்படி செஞ்சுட்டு போங்க. ஆமா செஞ்சுட்டு போங்க. எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க பெண்ணா கொண்டாடுற அன்னைக்கு நாங்க நோம்பு வச்சிருக்கோம் 250 பேரு, எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தரணும். அதே மாதிரி புதன்கிழமைக்கு வந்து வியாழக்கிழமைக்கு வந்து எங்களுக்கு பள்ளியில நிர்வாகிகளா புதன்கிழமை நிர்வாகி நீங்க எல்லாம் சேர்ந்தாலும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெருநா தொழுகை முடிச்சிட்டு பள்ளியாசல கூட்டிட்டு போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பூட்டிட்டாங்க. லோகர் தொழுகை நடக்கிற செவ்வாய்க்கிழமை பஜர் தொழுதுட்டு பெருநா தொழுகை முடிச்சதோட பூட்டிட்டாங்க. அப்ப நாங்க லுகருக்கு போறோம், அசருக்கு போறோம், மாரிப்புக்கு போறோம். மாரிப்புக்கு நோம்பு திறக்கிறதுக்கு போறோம், பூட்டி கிடக்கு, கஞ்சி காய்ச்சி தரல. பக்கத்துல ஏத்த வீட்டுல தண்ணி வாங்கி மழை சரியான மழை எல்லாம் நினைஞ்சு ஒரு 60-70 பேர் இருக்கும். 2 நோம்பு திறந்து சீரழிஞ்சு போய் வந்தோம். அடுத்த நாள் 2000 ரூபாய் வாடகை கொடுத்து மண்டபத்தை நாங்க பெருநா தொழுகை தொழுதோம். என்னன்னு விசாரிக்கும் போது நிர்வாகி யாருமே ஊர்ல இல்ல. அப்புறம் நாங்க என்னன்னு விசாரிக்கும் பொழுது இது மாதிரி கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பிங்க இந்த பாருங்க, கோர்ட்ல ஆர்டர் வாங்கி பூட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. யாரும் தொலைவரக்கூடாது இல்ல, நிர்வாகத்துல தலையிடுறோம். அதாவது 3 நாள் வச்சே நடக்கலங்க. ஏன் பள்ளியை பூட்டி போடுறீங்கன்னு கேட்கறேன், நிர்வாகத்தை தலையிடுறாங்க. நம்ம தலையிடுறாங்க, அதான் கேள்விய. அதாவது முகமது அஷ்ரஃப்ங்கிறவரு ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுடைய தென்காசி கிளை தலைவர். அந்த பள்ளிக்கு அவர் தான் தலைவரா. அவர் வந்து 5 பேர் மேல இன்ஜெக்ஷன் ஆர்டர் எடுத்துக்கிறாரு. ஒன்னு வந்து அப்துல் ரஹ்மான் சிவிலி, இன்னும் ஒண்ணு முகமது ரஃபீக். அஷ்ரஃபுக்கு முந்தைய தலைவர். 3வது வந்து பீர் முகமது, அது முந்தைய தலைவர்னா ஜாக்ல 4.5 வருஷமா நல்லா பொறுப்பு. அதாவது 3வது பீர் முகமது. அப்புறம் தங்க ரசூல், 4வது தங்க ரசூல். 5வது முகமது ஜலால். இதெல்லாம் தௌஹீத் வந்து இந்த 10 வருஷம் முந்தைய வந்து. ஆனா இன்னைக்கு நிர்வாகிகள் இருக்கவங்களும் 3/4 பேர் 2 வருஷம் 1 வருஷம் முந்தைய. இந்த 5 பேர் மேலையும் தென்காசியுடைய முன்சிப் கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. வாங்கின தேதி வந்து டிசம்பர் 22ஆம் தேதி 2000 வருஷம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிருக்காங்க. ஐவேளை தொழுகை, ஜும்மா தொழுகை, பயானு நடைபெற்றது. ஜாக்கு எல்லாரும் ஒண்ணாம இருக்கும்போது நடைபெற்றதுன்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ரொம்ப உதவி பண்ணி, வீடை கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. ஆமா, அது மாதிரி நீங்க கொடுத்து உதவி பண்ண நீங்களே பள்ளிவாசலுக்கு போய் ஒரு ஏன்பா பள்ளியை பூட்டி போட்டீங்க பெருநாள் தொழ முடியாம அப்படின்னு கேட்டதுக்கு உங்களை அடிக்க வந்து தள்ளு முழுதா நடந்ததான்னு சொல்றாங்களா? அது ஆமா, உண்மைதான். அதாவது இவங்க எதுக்கு ரொம்ப அநியாயம் பண்றாங்கிறதுக்கு இதுதான் சான்று. என்னன்னு சொன்னா, நம்மளுக்குள்ள தகராறு வந்துட்டா பள்ளியை கவர்மெண்ட் வந்து பூட்டிடும் அப்படின்லாம் ஒரு பொய் காரணம் சொன்னாங்களா? அது இல்ல,
பூட்டி அப்புறம் ஏன்பா பூட்டி போட்டீங்கன்னு கேட்டதுக்கு சண்டை குடிச்சுக்கிட்டு திருப்பி கவர்மெண்ட் போட்டதுக்குள்ள அவங்க தான் வழிவாங்க, அவங்க பூட்டி போட்டதுக்குள்ள வழிவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து அதுல தௌஹீது பள்ளிவாசல குராசிகளை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு. அது உண்மைதானா? அதோட இன்னொரு முக்கியமான செய்தி, அந்த மாதிரி பிரச்சனை வந்து குராசிகள் கைப்பற்றிய போது இதுக்கு ரஃபீக் அகமதோ அல்லது ஜாக்குடைய மாநில தலைமையோ மறுபடியும் அந்த பள்ளிவாசலை நம்ம கைப்பற்றுறதுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாங்களா, அல்லது ரஃபீக் அகமது உதவி செய்யாம மற்ற யாரும் எந்த அமைப்பு வந்து உதவி செஞ்சா, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது இந்த ஜாக்குடைய நம்ம பள்ளியை வந்து பிராசிங்க கைப்பற்றிட்டாங்க. இந்த பள்ளிவாசலையா முகமது ரெண்டும். ஆனா இந்த திரும்ப நம்ம அதை கைப்பற்றதுக்காக வேண்டி நம்ம எல்லா விதமான முயற்சி பண்ணோம். அதுல ரஃபீகோ கூட இருந்தாரு. அதை ரிட்டர்ன் வாங்கறதுக்காக வேண்டி என்னென்ன நம்ம போலீஸ் நடவடிக்கை என்னென்ன நடத்தோமோ அதுல ரஃபீக் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவரு கூட இருந்தாரு. அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்தா செஞ்சோம். ஆனா மாநில இதுல எந்த விதமான உதவி வரல. மாநிலத்துல அதாவது எஸ்கே மூலமா மாநில ஜாக் மூலமா எந்த விதமான உதவி இல்ல. இங்க வந்து நம்ம பிஜே மூலமா அந்த இதுல வந்து தமுக அவங்க எல்லாம் இருக்காங்களா, இவங்க மூலமா அந்த போலீஸ் கீலீஸ் அதுக்கு கமிஷனர்கிட்ட அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட என்னென்ன பேசணுமோ கொண்டு வந்தோம். அந்த தமுக மூலமா நமக்கு உதவி கிடைக்கும். அதாவது இப்போ ஜாக்குன்னு சொல்லக்கூடிய கமாலத்தின் மூலமாக எந்த உதவியும் வரல. ஜாக்குடைய மாநில தலைமை மூலமா எந்த விதமான லோக்கல் இருக்கக்கூடிய சலபி ஜமாத்து பிஜே தாமுக சமாச்சாரத்துல இருந்து ஹெல்ப் பண்ணி நடந்திருக்கு. அப்ப அப்படி அல்லாஹ்வுடைய பயத்து இல்லாம தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கணுங்கிற அளவுக்கு இந்த பள்ளி வாசலை அவர் பயன்படுத்துவாரையானால் நான் என்ன மீட்கிறது? இதை தெரிஞ்ச ஒவ்வொரு சகோதரனுக்கு மீட்கிற கடமை இருக்கிற கேள்வி கேட்பான். நாங்க போய் மீட்கணுமா? இதுக்கு பின்னாடி அதை ஆதரிச்சுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கேள்வி இருக்கு, ஒவ்வொருத்தரும் கேள்வி இருக்கு. மீட்க வேண்டும், கண்டிப்பா மீட்போம். காபத்துல்லா அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய காபத்துல்லாவை பட்டயங்களை எல்லாம் முஷ்ரிக்குகள் வைத்திருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டாங்க. அது உண்மையான உரிமையாளர் அவங்க தான். பட்டா அவன்கிட்ட தான் இருந்துச்சு, பட்டயம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, நிர்வாகம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனாலும் மீட்டோம். அதே மாதிரி தான் நீ பட்டா வச்சுக்க பத்திரத்தை வச்சுக்க, இன்ஷா அல்லாஹ் எந்த மக்களை வைத்து நீங்கள் ஏமாத்துனீங்களோ அந்த மக்களை வச்சு எந்த முறையில மீட்க முடியுமோ மீட்போம். மீட்கிற கடமை இருக்குது. இத ஒளிவு மரபெல்லாம் கிடையாது. இதுல எந்த சட்டவிரோதமான காரியமும் கிடையாது. அது வந்து எந்த மக்கள் கொடுத்தாங்களோ அவங்க மீட்பாங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நம்ம தப்பு மாதிரி பிரச்சனை பண்றாங்க பூதாகரமா. மீட்கத்தான் வேணும், உங்ககிட்ட இருக்கவே கூடாது. நீ உனக்கு ஒரு மதுகபை உண்டாக்குற அளவுக்கு வந்த பிறகு இவ்வளவு ஊழல் பண்ண பிறகு மீட்கிற கடமை இருக்குன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். மீட்க போறாங்கன்னு பயங்காட்டுறீங்களா? மீட்போம், கண்டிப்பா மீட்போம் இன்ஷா அல்லாஹ். மீட்கிற கடமை. கைப்பற்ற போகிறான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, யார் மேல கொடுத்தாங்க? எங்கள் பள்ளிவாசலை எல்லாம் தமுக காரங்க 50 பேரையும் போட்டு, என் பேர் உட்பட அதான் அவங்க பேரையும் போட்டு, அப்துரமா பிருதூசியை போட்டு, ஜமியத்து சலபியாண்டு பேரணப்பட்டுக்காரங்களை போட்டு, அதே மாதிரி வந்து காயல்பட்டினத்தில் உள்ள ஹாமித் பக்ரியை போட்டு, IIM போட்டு, இவங்களெல்லாம் எங்க பள்ளிவாசல வந்து கைப்பற்ற போறாங்க, அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வந்து இங்க கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் கூட யாரு கொடுக்கணுங்கிற அறிவு கூட இல்ல. ஒரு மாநில அளவுல உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கறாருந்தா டிஜிபி கொண்டே கொடுக்கணும். ஒரு கமிஷனர் கொடுத்தா சென்னை கமிஷனர் அந்த புத்தி கூட இல்லாம சென்னை கமிஷனர் அலுவலகத்தை கொண்டு கம்ப்ளைண்ட் அவ்வளவு விவரமா இருக்கிறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, விசாரிச்சாங்க. நாங்க அழகா சொன்னோம், எங்களுடைய பள்ளி நாங்கள்லாம் அதுல பங்கெடுத்திருக்கிறோம், எங்களுடைய காசெல்லாம் இருக்குது, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மொத்தமா கைப்பற்றுவாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். போய் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்களை திரட்டி அருவாகத்தையும் கொண்டு போய் பயன்படுத்துறது இல்ல. சட்டப்படியும் ஜனநாயகப்படியும் கைப்பற்றுவோம். சட்டப்படியும் கைப்பற்றுவோம், ஜனநாயகப்படியும் கைப்பற்றுவோம். ரெண்டு இந்தியாவுக்கு உட்பட்டதான் சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் ரிப்ளை பண்ணிட்டோம். அப்படிதான் செய்யவும் போறோம், அப்படிதான் செய்ய போறோம். அதுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல. சட்டப்படி கைப்பற்றுறதுக்கு யாரும் கேள்வி கேட்க இயலாது. ஆமா, ஜனநாயகப்படி கைப்பற்றுறதுக்கு யாரும் கேள்வி கேட்க இயலாது. அது எந்த சட்டத்திலையும் குற்றமாகாது. மார்க்க சட்டப்படியும் குற்றமாகாது, நம்ம நாட்டு சட்டப்படியும் குற்றமாகாது. இதுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பண்ணவும் இயலாது. அதான் அதுல உள்ள விஷயம். அடுத்து ஒரு மெயின் குற்றச்சாட்டு உங்க மீது வைக்கக்கூடியது என்னன்னா, இது பதில் எனக்கே தெரியும். அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு. மீடியா வெளில வச்சுக்கிட்டு முஸ்லீம் ட்ரஸ்ட் வச்சுட்டு கோடியா நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா அந்த கேசட்ல சொல்லாம வெளியே பரப்புறாங்க. கேசட்ல இல்ல நீங்க சொன்னது வெளியே இருக்குது. மக்கள் மத்தியில இப்படி எல்லாம் ஒரு கேள்வி எனக்கு தெரியும். உங்களுடைய அன்றைய பொருளாதாரம் எப்படி இப்ப எப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்னாலும் சம்பந்தப்பட்டவங்களை தான் சொல்றாங்க. குறிப்பா அதுக்கு என்ன நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்றாங்க? பொருளாதாரம் மீடியா வெளில வச்சு கோடியா சம்பாதிக்கிறீங்களா? பயமாடல பெரும்பரம் காலேஜ்ல படிக்க வைக்கிறீங்களா? சரி, டாட்டா பில்லோட படிக்க வைக்க முடியாத இடங்கள் எல்லாம் நீங்க படிக்க வைக்கிறீங்க. உங்க செருப்பு 1000 2000 இருக்குலாம் பரவாயில்ல இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு. நான் இதுக்கு பதில் சொல்லியே வாங்கிட்டேன்னு வைங்க. நீங்க என்ன சொல்றீங்க இருக்குங்கிறதா? அதாவது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மீடியா வேல்டு மூலமா சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க.
மீடியா வேர்ல்டுன்னு சொன்னா அதாவது இஸ்லாம் இணைய மார்க்கம் நடத்துறாங்களா அது இல்லையா? அதுல வந்து டிவில நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. டிவிங்கிறது பணம் புழங்கக்கூடிய ஒரு மீடியா. அதுல ஒளிபரப்புறதுனால லட்ச லட்சமா பணம் வருங்கிற ஒரு கருத்துல சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல மட்டுமே என்ன ரெண்டு விஷயம்னா, ஒண்ணு அப்படி சம்பாதிக்கிறது தப்பா? தப்பு இல்ல. அப்படி ஒருத்தர் வந்து மார்க்க ஒரு நிகழ்ச்சியவே சினிமா கொடுக்க ஒரு மீடியாவில் நுழைஞ்சு மார்க்கத்தை சொல்லி அது மக்கள்கிட்ட விளம்பரத்தை வாங்கி அதை கொண்டே ஒருத்தர் பரப்பி விற்பனை செஞ்சாருன்னு சொன்னா அது ஒண்ணும் தப்பு கிடையாது. சினிமாக்கு வந்து நுழைஞ்சு ஆமா. இப்ப புத்தகங்கள் போட்டு நம்ம எத்தனை பேருக்கு நானே சில புத்தகங்கள் வெளியிடுறேன். ஒவ்வொருவருமே வெளியிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு லாபம் வச்சு சம்பாதிக்க தான் செய்யறோம். என்னடா அதுல முதலீடு செய்யறோம், அதுல பேப்பர் போடுறோம், முதலீடு செய்யறோம். முதலீடுகளுக்காக வேண்டி ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும். மார்க்கத்தை விற்கிறதுல அடங்காது என்று நம்ம கருத்து. இதை நம்ம வந்து மார்க்கத்தை வியாபாரமாக்குதல்ங்கிற தலைப்புல நம்ம ஏற்கனவே திருக்குரான் விளக்கம்ங்கிற நூல்ல கூட அதை நான் தெளிவா எழுதியிருக்கிறோம். நம்ம கருத்து என்னவோ அதுல கரெக்டா இருக்கிறோம். அந்த அடிப்படையில இஸ்லாமிய மார்க்கம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் சம்பாதிப்பதை விமர்சிக்க கூடாது. ஒருத்தர் கடை நடத்தி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாருன்னா விமர்சிக்கிறதா? குற்றம் இல்ல. இப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா போனா உங்களுக்கு என்னங்கிறேன், நான் மார்க்கத்தை வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சா கேளுங்க. நானே ஒரு தொழிலை தொடங்கி நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டேன். ஒரு கோடீஸ்வரன் ஆனா உனக்கு என்ன அழிக்க பதில் இல்லான்னு போகணும். நீங்க நல்ல ஆட்களா இருந்தா இது அல்லாஹ் கொடுத்த அருள் நாடியவர்களுக்கு கொடுப்பான்னு போகணும். முதல்ல இந்த விமர்சிக்கிற முறையே மார்க்கத்துக்கு விரோதமானது. கோடி கோடியா சம்பாதிச்சுட்டான்னா நீ ஜாக்கு தலைமையில தின்றுட்டான்ற மாதிரி என் சொல்லு. தாமுக காசு தின்னுட்டான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது தவி ஜாக்குல இருந்து காசை சுட்டிட்டு போயிட்டான், அதுல கோடி கோடியா சம்பாதிச்சிட்டான்னு சொல்லு, அது ஊழல்னு சொல்லுவேன். நீ நான் ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறேங்க ஒரு குற்றச்சாட்டா? இது ஒரு விமர்சனமா? இது அடிப்படையே தப்பு. முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, மீடியா வேர்ல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஒரு நேரம் சொல்ல நான் சம்பாதிக்கிற கால் பாக்குறேன் கேரிய வாங்கினாலும் தப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். மீடியா வேர்ல்டுக்கு ஒரு பின்னணி இருக்குது. என்ன பின்னணினா, நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிகழ்ச்சிகள் வந்து இந்த இஸ்லாம் இணைய மார்க்கம் ஒளிபரப்புறமே இப்பதான் ஆரம்பிச்சோன்னு கிடையாது. இந்த நிகழ்ச்சி நான் மதுரையில இருந்த காலத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. மதுரையிலேயே 2 நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். அப்ப அதெல்லாம் டிவியில வர்றதுக்காக இல்ல. மதுரையில இருந்த காலகட்டத்தில் ஒரு கடைநல்லூர் நடத்திருக்கிறோம். மதுரையை விட்டு வந்த பிறகு ஒரு தடவை உங்க ஊர்ல கடைநல்லூர்லயே 2 முறை நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். அது மாதிரி வந்து பாளையங்கோட்டையில் நடத்திருக்கிறோம். பஸ்ருல்லா எல்லாம் வந்து ஒரு நடத்தினாரு. அப்போலாம் இஸ்லாம் இணைய மார்க்கம் வரல. அது வந்து வெளிவரப்பும் படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த தரத்தில் எடுக்கல. அதுல பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இங்க சென்னையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மாசம் அந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து இங்க நடத்திட்டு இருந்தோம். பலரும் கேள்வி கேட்க வருவாங்க. அவையெல்லாம் டிவியில ஒளிபரப்புறதுக்காக வேண்டி இல்ல. பாண்டியன் ஹோட்டல் நடத்தணும், கிரசன்ட் ஸ்கூல்ல நடத்தணும், மயிலாப்பூர்ல நடத்தணும், மதுரையில் நடத்தணும், பல ஊர்களில் நடத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சிகளை. இதுக்கு பேர் இஸ்லாமிய மார்க்கம் போட மாட்டோம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சின்னு தலைப்பு கொடுப்போம். அதுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள், இந்த கேள்வி நேரடியாக கேட்கலாண்டு வீடு வீடா போய் ஒவ்வொருத்தரையா சந்திச்சு இன்விடேஷன் பிள்ளைங்க கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. 50 பேர் வருவாங்க, அடுத்து 100 பேர் ஆனாங்க, 200 பேர் ஆனாங்க. இப்படியாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதுல ஒரு நாள் வந்து இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த டிவியில கொண்டு வந்தது வந்து ராம்ஜின்னு ஒருத்தர் மதுரையில் இருக்கிறார். அவர் வந்து இந்த லியோனி பட்டிமன்ற கேசட்லாம் அவர் தான் உரிமை வெளியிடுறாரு. அவர் மதுரையில் இருந்த வகையில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், நண்பர்.